சம்பந்தமான ஒரு காலேஜ், அமெரிக்காவில் இது சம்பந்தமாக ஒரு காலேஜ், குடல் சம்பந்தமான ஒரு காலேஜ் இருக்கிறாங்க. அந்த காலேஜ்ல இந்த குடல் சம்பந்தமான பிரச்சனைகளை அவங்க எழுத்து வடிவில் போட்டிருக்கிறாங்க. அதை பத்தி நம்ம வந்து ஒரு கண்ணோட்டம் விட்டுட்டு, ரெண்டாவது வந்து நம்மளுடைய குடல் சம்பந்தமான பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செரிமானம் எப்படி நடக்குது குடல்ல அப்படின்றத பத்தி நம்ம பேச போறோம். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு யூடியூப்ல இருந்து ஒரு அருமையான வீடியோ உங்களுக்கு காமிக்க போறேன். ஐ டோன்ட் நோ எத்தனை பேர் நீங்க பார்த்திருக்கீங்க தெரியாது. இந்த யூடியூப் வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுடைய உணவு, நம்ம சாப்பிடுற உணவு வாயில பூந்து இந்த குழாய் வழியாக போய் வயிறுக்கு போய், வயிறிலிருந்து சிறுகுடல் போய், பெருங்குடல் போய், வெளியாகிற வரைக்கும், மலம் கழிகிற வரைக்கும் எப்படி உள்ளுக்கு அனிமேஷன்ல உங்களுக்கு உள்ளுக்கு போய் ஒரு பாட்டா எப்படி இயங்குதுன்னு ஒரு 10 நிமிஷம் வீடியோ உங்களுக்கு காண்பிக்கப்படும். அதுல அந்த வீடியோல நிறைய விஷயம் உங்களுக்கு தெளிவுபடும். நிறைய விஷயம் நம்மளுக்கு தெளிவுபடும். எனக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு வீடியோ இது. ஸோ அப்ப நம்ம வந்து பார்க்கும்பொழுது தான் உண்மையிலேயே புரியுது நம்மளுடைய உடல் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கிறது, எவ்வளோ அழகா கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறாரு நம்மளுடைய அப்படின்ட்டு அதுல பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்தடுத்து நம்மளுடைய இந்த பிரச்சனைகளுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு நிவாரணம், அதாவது எப்படி நம்ம இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் அப்புறம் தொட்டு பேசுவேன். அதுக்கு வந்து என்ன நிவாரணம், எப்படி நம்ம அதை தற்காத்துக்கலாம், எப்படி அதில் தவிர்க்கலாம், அல்லது அப்படி இருந்தால் எப்படி அதை நம்ம குணப்படுத்த முடியும் அப்படின்ற விஷயங்களும் நம்ம இதில் ஷேர் பண்ணுறதுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ ஆக முதல்ல வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, இப்போ ஐம் கோயிங் டு அந்த வெப்பேஜ் லிங்க்ல நான் திறக்க போறேன். அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து நம்ம டைரக்டா அந்த லிங்கை நான் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன். ஸோ குறிப்பாக நீங்க இதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க, அல்லது இந்த லிங்கை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் கிவ் மீ 1 minute. ஓகே, நான் அந்த ஸ்கிரீனுக்கு போறேன். கொஞ்சம் பொறுமையாங்க இருங்க. ஓகே, ஆல்ரைட். ஸோ இந்த வெப்பேஜ் பார்த்தீங்கன்னா pop.gi.org. உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்கிரீன்ல தெரியுதுன்னு பாருங்க. கொஞ்சம் இருங்க. சாரி, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. நான் அந்த வெப்பேஜ் லிங்க் உங்களுக்கு கொண்டு போய் காமிக்கிறேன். Okay, just 1 minute. Screenல நம்ம we are trying to get the things in the screen. கொஞ்சம் இருங்க. Screen. ஸ்கிரீன்ல தெரியுதா? இன்னும் இல்லை. ஓகே, இட்ஸ் ஓகே. நம்ம என்ன செய்வோம்னாக்கா அந்த வெப்பேஜ் நான் வந்து உங்களுக்கு கோ த்ரூ பண்ணி காமிக்கலாம்னு நினைச்சேன். நவ் மைண்ட் வி வில் ஷோ தி வெப்பேஜ். ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். ஐ வில் ஜஸ்ட் ஓகேங்க. we are trying to get the web page now for you. Just very interesting web page. இந்த web page நீங்க எடுத்துக்கங்க. ஓகேங்க, almost getting it. Okay, just okay, very good. Okay, இந்த web page நீங்க பாருங்க, American College of Gastroenterology. Okay, Gastroenterology, American College of Gastroenterology. இந்த web page நீங்க போனீங்கன்னு சொன்னாக்கா இந்த web pageல okay, I'm just scrolling down. Okay, in the web page la pathina. All right, let's say we type the just hold on.
Okay, just now I got the web page. Okay, just hold on. Okay, இந்த web pageல வந்து digestive. இது நீங்க டைப் பண்ணீங்கன்னா digestive digestive health. தயவு செய்து உங்களோட ஸ்பீக்கர் எல்லாம் மியூட் பண்ணுங்க. ஸ்பீக்கரை மியூட் பண்ணிருங்க. இட்ஸ் ஓகே. நான் உங்களுக்கு அந்த லிங்க் வந்து ஜஸ்ட் கிவ் மீ a minute. அவள நான் Okay guys, so now I think you all can see the web page. So the web page வந்து நீங்க பாத்தீங்கன்னா POP, alright, pop.gi.org. எல்லாருக்கும் தெரியுதுங்களா? தெரியுதுன்னா ஒண்ணு போடுங்க பாப்போம் கீழே. Let's I know whether you can see the not. எல்லாருக்கும் தெரியுதுங்களா அந்த வெப் பேஜ்? அமெரிக்கன் காலேஜ் கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜி தெரியுதுங்களா? ஒண்ணு போடுங்க பாப்போம் கீழே. ஓகே, வெரி குட் வெரி குட். ஓகேங்க, இந்த வெப் பேஜ் நீங்க போனீங்கன்னா இந்த வெப் பேஜ்ல போயிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதாவது இந்த குடல் சம்பந்தமான ப்ராப்ளம் என்னென்ன இருக்கோ அதுக்கு வேண்டிய இதெல்லாம் வந்து அந்த இதுல அந்த வெப் பேஜ்ல வந்து அவங்க இது பண்றாங்க. ஸோ லெட்ஸ் see the second one. ஓகே, ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு குடல் சம்பந்தமா வந்து என்னென்ன நோய்கள் இருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு லேசா நான் கோத்ரூ பண்றேன். அதாவது அப்டோமினல் பெயின் சிண்ட்ரம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொண்டைக்குழியில இருந்து கீழே வரைக்கும் நம்மளுடைய வயிறு வரைக்கும் இந்த அப்டோமினல் அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சில பேருக்கு வயிறு வலிக்கும், அடிக்கடி சைட்ல வலிக்கும், வயிறு வலிக்கும், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஓகே, ஸோ இதை நீங்க அந்த அப்டோமினல் பெயின் சிண்ட்ரம் அது மேல கிளிக் பண்ணீங்கன்னா வெப் பேஜ்ல போய் அதுல உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதுல வந்துட்டு அந்த யூனிவர்சிட்டியில அது சம்பந்தமாக அதோடைய என்னென்ன பிரச்சனை வரும், எப்படி வரும், அது எப்படி தீர்வு கண்டதெல்லாம் டீட்டெயிலா பேசுறாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூட்டிங் அல்லது பெல்ச்சிங், வயிறு வந்து சில பேருக்கு காத்தி எரிக்கும், ப்ளூட் பண்ணும், அது எப்படி உருவாகுது, எதனால உருவாகுது, என்ன மாதிரி சாப்பிடுறதுனால அது மாதிரி பாதிப்பு வருது, அப்ப அவங்க என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடணும், எதை அவாய்ட் பண்ணணும்னு அதுல டீட்டெயிலா பேசியிருக்கிறாங்க. அப்ப ரொம்ப பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, வயிறு உப்புசமான பிரச்சனை. மூன்றாவது பாத்தீங்கன்னா கொலோனோஸ்கோபி அப்படின்னு பாத்தீங்கன்னா குடல் பிரச்சனைனால அவங்க குடல் ஆப்ரேட் பண்ணி அவங்க சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா எப்போதும் வயிறுக்கு வெளியே வந்து ஒரு பை போட்டுருவாங்க. அப்ப குடல் வழியா வந்து அவங்க டாய்லெட் நார்மலா போக முடியாம அந்த பையில வரும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய கேசஸ் இன்னைக்கு இருக்குது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா கொலரெக்டல் கேன்சர், இன்னைக்கு குடல் கேன்சர் வந்து நிறைய இன்னைக்கு உருவாயிட்டு இருக்கு இல்லைங்களா. கொலூன் கேன்சர் சொல்லுவாங்க. இன்னைக்கு குடல் கேன்சர் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதுவும் எதனால, எப்படி வருது, இது மாதிரி எதுக்கு எதனால என்ன மாதிரி உணவை நம்ம உட்கொள்ளக்கூடாது, ஏன் இந்த மாதிரி பாதிப்பு வருதுன்றதையும் அதுல விளக்கமா அதுல உள்ளுக்கு இருக்கு. நீங்க அந்த வெப்பேஜ்ல போய் தட்டி படிச்சு கொள்ளலாம். ஏன் இதை காமிக்கிறேன்னா, ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த பிசினஸ்ல நம்ம இருக்கிறோம்னு சொன்னா we must have more knowledge. இன்னைக்கு உலகமே பாத்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல வந்து என்ன விஷயம் வேணாலும் நீங்க போய் கத்துக்க முடியும். அப்ப நம்ம வந்து செல்ஃப் நாலேஜ் எடுக்கிறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கணும் பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா காமன் ஜிஐ சிம்டம்ஸ். ஜிஐ சிம்டம்ஸ்னா தொண்டைக்குழியில இருந்து கீழே வயிறு வரைக்கும் உள்ள பிரச்சனைகள், என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அந்த மாதிரி. அப்புறம் கேஸ்ட்ரோ பேரசிஸ், அப்புறம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கேஸ்ட்ரிக், வயிற்றுல அல்சரு, ஓகே, இந்த மாதிரி அவதிப்படுறாங்க பாருங்க. அது சம்பந்தமான விஷயங்கள் நீங்க தட்டி பார்க்கும் பொழுது என்னென்ன உணவுனால இந்த மாதிரி வருது, ரொம்ப அசிடிக் ஃபுட் எடுக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, அசிடிக் ஃபுட்டை விட அல்கலைன் ஃபுட் எடுக்கணும், அது எப்படி எடுக்கணும் அப்படின்றதும் அதுல விளக்கப்படுத்திருக்கிறாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் சி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற உணவு போய் செரிமானம் பண்ணி, அந்த செரிமானம் பண்ணி நம்மளுடைய சிறுகுடல்ல போய், வயிறுல போய், வயிற்றுல இருந்து குடலுக்கு சிறுகுடல்ல போய் செரிமானம் பண்ணி 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்குள்ளார நம்மளோட ரத்தத்துல போய் கலந்துருது. அப்ப இந்த மாதிரி செரிமானம் பண்ணும் பொழுது அதிகமான இந்த டாக்ஸிக் ஃபுட்லாம் நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட ஈரல் பழுதாகி ஈரல்ல ஹெப்படைட்டிஸ் சி பிரச்சனை உருவாகுது, நோய் உண்டாகுது. அது எப்படின்றதும் இன்னைக்கு அந்த இதை விளக்கமா நீங்க பார்ப்பீங்க. அடுத்தது இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் அப்படின்னா வயிற்று உள்ளுக்கு காயங்கள், நம்ம கண்ணுக்கு தெரியாத காயங்கள் நிறைய ஏற்படுது. இந்த இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் அது எப்படி ஏற்படுதுன்னு நீங்க பார்க்க போறீங்க. அண்ட் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், அதாவது சில பேர் சாப்பிட்டோன்னா உடனே டாய்லெட் போடுவாங்க, சாப்பிட்டோன்னா உடனே டாய்லெட் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும். பர்ஜிங், அடிக்கடி சாப்பிட்டோன்னா வயிற்று வலி, வயிறு நார்மலா இருக்காது, அது மாதிரி அடிக்கடி ப்ராப்ளமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயமும் வந்து நீங்க அதில் போய் தட்டி பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி, நீங்க ஓவர் வெயிட்டா இருக்கிறதுனால இந்த வயிறு பிரச்சனை எப்படி நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்குது அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவா டீட்டெயிலா அந்த அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கேஸ்ட்ரோ என்டராலஜி உங்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க. அப்ப நம்ம வந்து சாதாரண பாமர மக்களும் இது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் நம்ம போய் படிச்சு தெரிஞ்சு கொள்ளலாம். அதே சமயத்துல நம்ம மக்களுக்கும் உதவி செய்யலாம். ஸோ இந்த நோய்கள்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டைஜஷன் சிஸ்டம் சரியா இல்லை, ஜீரண சக்தி சரியா இல்லை, ஜீரண கோளாறு இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. இதனால வயிறு சுத்தலைன்னா நம்மளுக்கு பல சீக்கு வருது பாருங்க. ஸோ எப்படின்றத நம்ம அடுத்த ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். Okay, let's say I am going to open the slides போறேன். Just hold on. Okay, just hold on. Okay, we will go to the main slide. இப்பதான் வந்து அந்த slides உங்களுக்கு நான் காமிக்க போறேன், main slide. Okay, I think everybody can see the slide now. எல்லாரும் கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்குங்கன்னா அங்க ஒரு 1 போடுங்க பார்ப்போம். இந்த ஸ்லைட்ஸ் ஓகேவா இருக்குங்களா? கிளியரா இருக்கா? வெரி குட், தேங்க்யூ சார். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைட் பார்த்தீங்கன்னா இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு வந்து நம்மளுடைய சாப்பிட்ற சாப்பாடு நம்மளுடைய அதாவது தொண்டை குழாய் வழியா போய் உள்ளுக்கு வயிற்றுக்குள்ள போய் அது ப்ராசஸ் பண்ணி சிறுகுடல் போய் பெருங்குடல் வழியாக வெளியாக போகுது இல்லைங்களா? அதை எப்படி வேலை செய்யுதுன்றத அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ மூலியமா அப்புறம் நான் காமிக்க போறேன். அதுக்கு முன்பு நம்ம முதல்ல பேசணும்ல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதுக்கு காரணம் எப்படின்னு பார்க்கும் பொழுது அண்மையில வந்து நான் ஒரு புத்தகம் படிக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இந்த புத்தகம் ரொம்ப நாளா என்கிட்ட இருக்கு, நானும் ஷீலாவும் இதை ரொம்ப படிச்சுட்டு இருக்கிறோம். டிஷ்யூ கிளென்சிங் த்ரூ பவல் மேனேஜ்மெண்ட். அதாவது இன்னைக்கு வந்து இந்த வயிறு சுத்தம் இல்லாதனாலதான் நிறைய சீக்கு, எல்லாரும் சீக்கு வருது. இப்ப முதல்ல பார்த்த முக்கால்வாசி பிரச்சனைகள் வந்து இந்த வயிறு சுத்தம் இல்லாதனாலதான் நம்மளுக்கு பிரச்சனைகள் வருது. ஸோ இப்ப நான் காமிக்க போற படங்கள் வந்து கொஞ்சம் இதா இருக்கும். ஏன்னா உங்களுடைய மலத்தை பத்தி இன்னைக்கு பார்க்க போறீங்க. இன்னைக்கு நம்மளுடைய வெளியாகிற மலத்தை பத்தி இன்னைக்கு ஸ்டடி பண்ண போறோம். ஓகே, நார்மலி இது வந்து யாரும் இந்த மாதிரி படங்கள் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால கொஞ்சம் நீங்க பொறுமையா இந்த படத்தை நீங்க பார்க்கணும். பிகாஸ் நம்ம பெரும்பாலும் நம்ம டாய்லெட் போனோம்னா நம்ம மலம் கழிக்கிறது நம்ம கவனிக்கிறதே கிடையாது. அப்ப நம்ம டாய்லெட் போனோம்னா நம்மளுடைய மலம் எப்படி வெளியாகுது, என்ன மாதிரி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு என்ன சீக்கு வருன்றதை நம்ம தடுக்க முடியும். சரிங்களா? இப்ப இவர் இந்த பிஹெச்டி வச்சிருக்கிறாரு, இந்த பெர்னட் ஜான்சன், அவர் டிசி பிஹெச்டி நியூட்ரிஷனிஸ்ட். இவர் என்ன சொல்றாரு, நிறைய பேர் நிறைய விதமான சீக்குகள் வரும் பொழுது பார்த்தா அவங்க மலம் கழிக்காம கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், அதாவது நீங்க பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அவங்க சரியா டாய்லெட் போகாதனால பல கச்சராலாம் உள்ளுக்கு அடைச்சிட்டு இருக்கு. அந்த கச்சராலாம் எப்படி வெளியாகுச்சு, என்ன மாதிரி நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு முன்பு எப்படி நம்ம வந்து குடல் சிஸ்டம் வேலை செய்து நீங்க பார்க்க போறீங்க. இந்த முதல் படத்துல பாத்தீங்கன்னா லெட்ஸ் நீங்க வந்து காலையில் 8 மணிக்கு நீங்க பசியாடுறீங்க. நீங்க பசியாறும் பொழுது உங்களுடைய சாப்பாடு வந்து நேரா தொண்டைக்குழாய் வழி போய் உங்களுடைய வயிறுக்கு போயிருது. நீங்க பாருங்க அந்த லேசா டார்க்கா இருக்கு பாத்தீங்களா, அது உங்களுடைய வயிறு, ஸ்டமக், உங்க வயிறுக்கு போயிருது. அப்புறம் 12 மணிக்கு நீங்க லஞ்ச் எடுக்க போறீங்க. ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் 4 மணி நேரத்துல உங்களுடைய சாப்பாடு வயிறுல இருந்து அது ப்ராசஸ் பண்ணி என்ன செய்யுது,
உங்களுடைய சிறுகுடலுக்கு வந்துடுது. ஆனா அந்த சிறுகுடல் வர்றதுக்கு முன்பு அங்க ஈரலும், அங்க லிவர் பாருங்க, மேல ஈரல் இருக்கு, கால் பிளடர் இருக்கு, உங்களுடைய பித்தப்பை இருக்கு. அந்த பித்தப்பையும் நீங்க பார்க்கலாம். ஸோ சம்படி ஸ்லைட்ஸ்ல அங்க வரைகிறாங்க போல இருக்கு. ஸோ பிரசன்னா, somebody playing with the Krishnaveni, please don't அதுல drawing எதுவும் பண்ணாதீங்கம்மா. ஓகே. ஸோ அந்த நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைட்ல உங்களுடைய சாப்பாடு வந்து 4 மணி நேரத்துல அது வந்து சரிமானம் பண்ணி உங்களுடைய சிறுகுடலுக்கு போயிருது. சிறுகுடல்ல போய் பெருகுடலுக்கு போறதுக்கு தயாரா நிக்குது. ஸோ அடுத்த ஸ்லைட்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஜஸ்ட் 1 மினிட்ங்க. சம்படி அப்ப விளையாடுறாங்க எல்லாம் ஸ்லைட்ல வந்து. ஓகே சரி, ஓகே. இந்த ஸ்லைட் பாருங்க. இப்ப நீங்க வந்து காலையில பசியாருனீங்க. ஓகே, பசியாறின பிறகு லெட்ஸ் அந்த 4 மணி நேரத்துல உங்களுடைய சிறுகுடல் போய் பெருங்குடலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு, ஜீரணிச்சு. அப்புறம் 1 மணிக்கு நீங்க சாப்பிடும் பொழுது, லஞ்ச் சாப்பிடும் போது உங்க வயிற்றுக்கு சாப்பாடு வருது. வயிறு பாருங்க மேல கருப்பா இருக்கு பாருங்க, உங்க வயிற்றுக்கு சாப்பாடு வருது. இந்த சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பாடு அதுக்குள்ள செரிமானம் பண்ணி எங்க போயிருச்சுங்க, பெருங்குடலுக்கு போயிருச்சு. அப்புறம் சாயந்தரம் 5 மணி போல நீங்க சாப்பிட்ட சாப்பாடு காலை பிரேக்ஃபாஸ்ட் வந்து முழுமையாக எங்க போயிருச்சு, பெருங்குடலுக்கு போயிருச்சு செரிமானம் பண்ண பிறகு. அப்புறம் நீங்க சாப்பிட்ட லஞ்ச் சாப்பாடு சிறுகுடல்ல வந்து பாதி பூந்துகிட்டு இருக்குது. எதுக்கு, பெருங்குடலுக்கு. அதே நீங்க பாத்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணி ஆகும் பொழுது உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து பெருங்குடல்ல போய் வெளியாகிறதுக்கு தயாரா நிக்குது. லஞ்ச் வந்து நீங்க சாப்பிட்டதும் வந்து பெருங்குடலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நீங்க டின்னர் சாப்பிடுறீங்க. டின்னர் சாப்பிடும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய சாப்பிட்ட சாப்பாடு உங்களுடைய ஸ்டமக் உள்ளுக்கு பூந்துருச்சு. தெரியுதுங்களா, விளங்குதுங்களா இப்போ உங்களுக்கு? ஸோ வாட்ஸ் ஹேப்பனிங் நவ்? நீங்க சாப்பிட்டது பாருங்க, ஏன் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட சொல்றோம்? அப்ப இந்த 4 மணி நேரம் சாப்பிட்டது ஜீரணிச்சு உள்ளுக்கு பெருங்குடலுக்கு போயிருச்சு. இன்னொன்னு வந்துட்டு அடுத்தது சிறுங்குடல்ல இருந்து பெருங்குடலுக்கு போகுது. ஸ்டமாக்ல இப்ப சாப்பாடு உங்களுக்கு போகுது, டின்னரு. இந்த சமயத்துல நீங்க சாப்பிட்ட சாப்பாடு 9 மணி போல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிடியூ இந்த ஸ்டமக் உங்க கொலோன்ல ரெடி டு பி டிஸ்சார்ஜ். அப்ப நீங்க சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட் இப்ப தயாராக இருக்குது வெளியே டாய்லெட் போறதுக்கு. அப்ப ராத்திரி ஒரு தடவை காலையில ஒரு தடவை போறதுதான் ஒரு அருமையான ஒரு சிஸ்டம். டாய்லெட்டுக்கு வழியா வருது. ஒரு நாளைக்கு 2 தடவை நம்ம போகணும். ஆனா இப்ப பெரும்பாலும் என்ன நடக்குது, டாய்லெட்டுக்கு 3 நாளைக்கு ஒரு வாட்டி, 2 நாளைக்கு ஒரு வாட்டி, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி, அந்த மாதிரி போகும்போதுதான் பிரச்சனைகள் உருவாகுது. சரிங்களா? குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது நம்ம டாய்லெட் போய் ஆகணும். சரி, இந்த ஸ்லைட் பாருங்க அடுத்தது. ஸோ இந்த ஸ்லைட் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்ப மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய காலையில 10 மணிக்கு பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிடியூ டிஸ்சார்ஜ். ஓகே, உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்க போயிருச்சுங்க, சாப்பாடு வந்து இதுக்கு போயிருச்சு. உங்களுடைய சாப்பாடு வந்து இப்ப காலையில பசியா இருக்கும்போது சாரி ராத்திரி நடக்குது இந்த வேலை. ராத்திரி வந்து உங்களுடைய ராத்திரி 10 மணிக்கு ராத்திரி என்னாச்சு, உங்களுடைய குடல்ல சாப்பாடு எல்லாம் பெருங்குடலுக்கு போயிருச்சு, பாதி வந்து சிறுங்குடல்ல இருக்கு. காலையில 6 மணிக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய பெருங்குடல்ல எல்லாமே வந்து சாப்பிட்ட சாப்பாடு கூட வயிற்றுலையும் இல்ல, சிறுகுடல்லையும் இல்ல, பெருங்குடலுக்கு வந்து பாதி வந்து வெளியாகுது. அப்ப நீங்க பாருங்க, கீழே வெளியாகிறதுக்கு தயாரா நிக்குது பெருங்குடல்ல. சரிங்களா? சரி, அடுத்தது நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து இப்ப பாத்தீங்கன்னா செகண்ட் டே வந்து சாயந்தரம் அல்லது செகண்ட் டே வந்து பாத்தீங்கன்னா காலையில 6:30 மணிக்கு உங்களுக்கு டாய்லெட் போறதுக்கு தயாராயிருச்சு. அப்ப எல்லாம் வெளியாகணும்னு மறுநாள் நீங்க சாப்பிடும் பொழுது காலைல 8 மணிக்கு உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும் போது வயிற்றுல எதுவுமே இல்லை, வெளியாயிருச்சு. அப்போ ஒரு நாளைக்கு காலையில ஒரு தடவை ராத்திரி ஒரு தடவை போகும்போது டாய்லெட்டுக்கு உங்களுடைய குடல் சிஸ்டம் சுத்தமா வெளியாயிருச்சு, கிளீனா இருக்கு. ஆனா இப்ப என்ன நடக்குது, இப்ப ரொம்ப பேர் வயிற்றுல வந்து குடல் ஒரு நாளைக்கு தான் டாய்லெட் போறாங்க, 2 நாளைக்கு ஒரு வாட்டி, 3 நாளைக்கு ஒரு வாட்டி போகும்பொழுது இந்த நச்சுத்தன்மை எல்லாம் உள்ளுக்கு போயிருது. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போமா? ஸோ இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுடைய ஸ்லைட் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஸ்லைட், இந்த ஸ்லைட் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நார்மலான குடல். சாப்பிடுறோம் நம்ம பெரிய குடலுக்கு வந்துருச்சு. எல்லாம் வந்து இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா ஷோவிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் colon when bowel moves only once daily containing residue of 6 meals. 6 வேளை சாப்பாடு ஒரு வேளை தான் வெளியாகுது. 6 வேளை சாப்பாடு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி வெளியாகும் போது அந்த குடல் இப்படி இருக்குது. அதே வந்து குடல் சரியாக வெளியாகலன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்க டயக்ராம் ஷோவிங் கண்டிஷன் ஆஃப் colon in chronic constipation. அப்ப அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் உருவாயிருச்சுன்னா, கான்ஸ்டிபேஷன் என்னாச்சுங்க, மலச்சிக்கல், டாய்லெட் சரியா போக முடியல. அப்ப என்ன ஆச்சு, அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வந்துச்சுன்னா அங்க பாருங்க கீழே வந்து அவங்களோட குடல் பெருசாயிருச்சு பாருங்க, அங்க தள்ளிக்கிட்டு நிக்குது, வெளியாக முடியல, மலம் வெளியாகல.
ஸோ அப்போ இந்த மாதிரி சொல்லும் பொழுது கான்ஸ்டிபேஷன் வரும்பொழுது நாளடைவில் என்ன ஆகும், அவங்களுக்கு பாயல்ஸ் ப்ராப்ளம் வந்துடும். அப்போ அவங்க போய் வெளிக்கு இருக்கிற இடத்துல வடிகோல் இது வெளியாக ஆரம்பிச்சிடும், பாயல்ஸ் உண்டாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஜஸ்ட் 1 minute. ஓகே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த குடல் வந்து எப்படி வேலை செய்யுது நீங்க பாத்தீங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு 4 மணி நேரத்துல என்ன ஆகுது, லஞ்ச் சாப்பிட்டு 4 மணி நேரத்துல என்ன ஆகுது, டின்னர் சாப்பிட்டு 4 மணி நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் ரைட்? ஸோ ரொம்ப பேர் நம்ம சாப்பிடுறோம் வெளியாகணுச்சுன்னா கவனிக்கிறது இல்லை, ஜீர்ணிச்சா கவனிக்கிறது இல்லை. பாருங்க எவ்வளவு அழகா வேலை செய்து பாருங்க. சரி, இப்ப இந்த குடல் வந்து சரியா நார்மலான குழுன்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா நார்மலான குழுன், ரைட்ல பாத்தீங்கன்னா பெலூன் சிக்மாய்ட். அப்படின்னா இந்த குடல் வந்து பாதிப்படைஞ்சிருச்சுன்னா அது சரியா டாய்லெட் வெளியாகவும் அங்க அடைச்சிக்கிட்டு அங்க பாருங்க அந்த குடல் பெருசாயிருச்சு, அப்படியே பெலூன் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப பேருக்கு ப்ராப்ளமா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கவனிக்காதனால, ஆரம்பத்துல கவனிக்காதனால கடைசியில் அவங்களுக்கு பல பிரச்சனை வந்துடுது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ல இருந்து அல்சர் ப்ராப்ளம் இருந்து கேன்சர் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்லைட் பாருங்க. இந்த குடல் வந்து பாத்தீங்கன்னா ஓகே லெட்ஸ் சி. இந்த குடல் பாருங்க, கொலாய்டிஸ் சொல்லுவாங்க. கொலாய்டிஸ்னா என்ன? அந்த குடல் வந்து பாருங்க அப்படியே வீங்கி போய் பெலூன் மாதிரி போய் அங்க சின்ன இடத்துல சுருங்கிது, வெளியாக முடியல. என்னதான் போய் டாய்லெட்ல முக்குனாலும் வெளியாகாது. ஓகே. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா டைவர்டிகுலா அப்படின்வாங்க. டைவர்டிகுலானா அந்த குடல் சரியாக ஜீரணமாகி சரியா வெளியாகாதனால பெருங்குடல்ல கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்னால அங்கங்க முட்டி வெளியாகுது பாருங்க பெலூன் மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து குடல் பிரச்சனைகள். இந்த மாதிரிலாம் நம்ம உள்ள குடல் எப்படி இருக்கு நம்மளுக்கே தெரியாது. இந்த படத்தை நீங்க பார்க்கும்போது ஓரளவு புரிஞ்சுக்கணும் நீங்க. ஒரு சிலர் குடல் வந்து ஸ்பேஸ்ம்னு பாத்தீங்கன்னா அப்படியே பாருங்க, அப்படியே அந்த இடத்துல அப்படியே சரி குறுகி போயிடுச்சு. அந்த இடத்துல குறுக்கி போடனே டாய்லெட் போய் உட்காந்தா கூட வெளியாவாது, அடைச்சிக்கிட்டு நிக்குது பாத்தீங்களா? ஸ்ட்ரிக்ஷன் ஒண்ணு இருக்கு பாருங்க. அப்ப இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா டாக்டர் செக் பண்ணிட்டு 2 குடலையும் வெட்டி சுருக்கி விட்டு சமம் பண்ணிடுவாங்க. அப்ப குடல் சுருங்கிரும் பாருங்க. ஓகே. ஸோ ஆக்சுவலி பெரிய குடல் பாத்தீங்கன்னா 7 to 8 feet, சிறுங்குடல் பாத்தீங்கன்னா 20 feet மேல இருக்கும், 20 to 30 feet இருக்கும் சிறுங்குடலோட நீளம். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேர் இதை பத்தி நம்ம தெரியாது. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில பேருடைய குடல் பாத்தீங்கன்னா ப்ரோலாப்சஸ் அப்படின்னா குடல் மேல அது பெருக்கு. குடல் எப்படி இருந்துச்சு முதல்ல பாத்தீங்க, அந்த பெருங்குடல் அந்த குடல் வந்து கீழே இறங்கிரும். பெருங்குடல் வந்து கீழே இறங்கிட்டு அவங்களுடைய குடலை புஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பல சிக்கல்கள் இருக்குங்க குடல் பிரச்சனைனால. ஸோ அப்ப இதுக்கெல்லாம் நம்ம வந்து கவனமா இருக்கணும். அப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு வந்துட்டா ஆஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு கோ டு ஹாஸ்பிட்டல். அப்புறம் டாக்டர் அந்த கேஸ்ட்ரோ சைடு அவங்க செக் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுக்கு கோலன் ஸ்கோப் போடுவாங்க. அப்புறம் என்ன ப்ராப்ளம்னு பார்த்து உங்களை அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணணுமா என்ன செய்யணுமோ அடுத்த வேலையை அவங்க செய்வாங்க. சரி, இந்த இதை பாருங்க, கம்பேரிட்டிவ் மோர்டாலிட்டி ஃப்ரம் டிசீஸ் ஆஃப் த டைஜஸ்டிவ் சிஸ்டம். இந்த ஸ்லைட் நீங்க முக்கியமா கவனிக்கணும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னாங்க, இன்னைக்கு இந்த இந்த கொலோன் சம்பந்தமா, இந்த குடல் சம்பந்தமாக பிரச்சனையில இந்த டைஜஷன், இந்த செரிமான பிரச்சனைனால நிறைய இறப்புகளும் ஏற்படுது. அப்ப அந்த மாதிரி இறந்தவங்கள பாத்தீங்கன்னா இந்த ஹையஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா பிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ். இன்னைக்கு நிறைய டாக்டர்ஸும் சர்ஜன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்பெஷலிஸ்டும் பாத்தீங்கன்னா அவங்க தான் அதிகமா இறந்து போறாங்களாம். இது நான் சொல்லல, அந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. இன்கீப்பர்ஸ், ஹோட்டல் மேனேஜர்ஸ், ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் நிறைய பேரும் இதனால இறந்து போறாங்களாம், அதிகமான ரேட். ஏன்னாக்கா அவங்களுக்கு குறைஞ்ச எக்ஸசைஸ், தே ஆர் பிஸி. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய உழைப்பு போட்டு செஞ்சுட்டு அவங்க கவனிக்க முடியாம இன்னைக்கு இறப்புகள் ஏற்படுது. அதே மாதிரி பேரிஸ்டர்ஸ், சாலிசிட்டர்ஸ், இன்னைக்கு லாயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட அதிகமான பேரு இந்த மாதிரி டைஜஸ்டிவ் சிஸ்டம்னால இறந்து போறாங்களாம். சீமன், கடல்ல போய் மீன் பிடிக்க போறாங்களே, கடல்ல இருக்காங்களே, அவங்களுக்கும் அதிகமான பேர் பாதிப்பு. ஓகே. ஸோ பிரீஸ்ட், டெம்பிள் பிரீஸ்ட்ல இருக்காங்க இல்லையா, சர்ச்ல இருக்காங்களா மினிஸ்டர்ஸ், இவங்களுக்கும் அதிகமான பாதிப்பு. புட்சர்ஸ், அதாவது புட்சர்ஸ்னாக்கா இந்த இறைச்சி வியாபாரம் செய்யறவங்க. பொதுவா ஏன் இந்த ஸ்லைட் நான் காமிக்கிறேன்னா, இது வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்பு உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆனா இப்போ உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஐடி ஜாப், கம்ப்யூட்டர் ஜாப், ஆபீஸ் ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கு தான் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு, குடல் பிரச்சனைகள். ஏன்னா பொதுவாகவே அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப குறைவு, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அதிகமான ஃபாஸ்ட் ஃபுட், அவங்க சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப அசிடிக் ஃபுட், குறைஞ்ச ஆல்கலைன் ஃபுட் குறைவு, அதனால அதிகமான பாதிப்புகள். சரிங்களா? அப்ப நீங்க ஆக கீழே பாருங்க, அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ் அவரேஜ் அமங் ஆல் ஒர்க்கர்ஸ் பாத்தீங்கன்னா நார்மல் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ரொம்ப குறைவு இந்த மோர்டாலிட்டி ரேட், இறப்பு ரேட். ஓகே. இந்த ஸ்லைட் பாத்தீங்கன்னாங்க இது வந்து கொஞ்சம் அருவருப்பா இருக்கும், இருந்தாலும் நம்ம பார்க்கணும். பிகாஸ்
நம்ம வயிற்றுக்குள்ள நம்ம சாப்பிடுறோம், நம்ம வெளியே அழகா இருக்கிறோம், நம்ம வயிற்றுக்குள்ள குடல்களுக்கு என்ன மாதிரி கச்சரா இருக்குன்றது நம்ம பேருக்கு கவனிக்கிறது தெரியாது. அப்ப இந்த டாக்டர் என்ன செஞ்சிருக்காரு, அவர் வந்து ரொம்ப பேருக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு எல்லாம் வயிற்றை கிளான்ஸ் பண்ணி இந்த மாதிரி மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு எல்லாம் வயிற்றுல உள்ள நச்சுத்தன்மை எல்லாம் வெளியாக்கி இருக்காரு. அப்ப வெளியாக்கும் பொழுது இவ்வளவு அசிங்கம் அவங்க வெளியாயிருக்கு, இவ்வளவு கிலோ கணக்குல 2 கிலோ 3 கிலோன்னு வெளியாயிருக்கு. அப்ப அவர் வந்து இதெல்லாம் வெளியாக்கி அவர் படங்கள் எடுத்து போட்டிருக்காரு. இந்த மாதிரி கச்சரா வந்து அடைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் சில பேருக்கு வந்து தோல் வியாதி வருது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருது, அந்த மாதிரி பல பிரச்சனை. சோ ரொம்ப பேர் நம்ம டாய்லெட் போனோம்னா டாய்லெட் பார்க்க மாட்டோம். எத்தனை பேர் பார்ப்போம் சொல்லுங்க? டாய்லெட் உட்காந்து நீங்க பாக்குறீங்களா, கவனிக்கிறீங்களா? உங்களோட நீங்க டாய்லெட் போனீங்கன்னா எப்படி உங்களுடைய மலம் எப்படி இருந்தது, என்ன மாதிரி இருந்தது, நீளமா இருந்துச்சா, கட்டையா இருந்துச்சா, தண்ணியா வந்துச்சா, கருப்பா வந்துச்சா, பச்சையா வந்துச்சான்னு எத்தனை பேர் கவனிக்கிறோம்? கிடையாது. ஆனா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது ஏன் நம்ம கவனிக்கணும்ன்றதை நான் அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி பாருங்க, குடல்ல உள்ள நச்சுத்தன்மைகள்லாம் அவர் வெளியாக்கி இருக்காரு. அப்ப இந்த மாதிரி நம்ம குடலை சுத்தம் பண்றதுக்கு நம்மளோட எம்பிஏல வந்து நிறைய நியூட்ரிஷன் இருக்கு, ஃபைபர்ஸ் இருக்கு. உங்களுடைய குடலை அழகா சுத்தம் பண்ணி நிறைய நோய்கள் இருந்து நீங்க தப்பிக்கலாம். ஓகே. சோ அப்ப இதெல்லாம் வந்து நம்ம பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயத்த வந்து பெரும்பாலும் யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க. சோ இந்த படத்தை பாருங்க. அவர் என்ன செஞ்சிருக்காரு, இந்த மாதிரி கால்ல புண்ணு வந்து ஆறாத ஒருத்தவங்களை டே 1 அவர் வந்து கிளான்ஸ் பண்ணியிருக்காரு. வயிற்றுல உள்ள குடல் உள்ளதெல்லாம் சுத்தம் பண்ணி இந்த மாதிரி ஃபைபர் ப்ரோபயோட்டிக் எல்லாம் கொடுத்து எல்லாம் வெளியான பிறகு டே 4 அவங்க காலு புண்ணு ஆரம்பிச்சிருச்சு. டே 7 ஒரு வாரத்திலேயே அவங்க புண்ணெல்லாம் ஆறிடுச்சு. ஸோ ரொம்ப பேருக்கு இந்த தோல் வியாதி வரவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பிகாஸ் ஏன்னா வயிறு சுத்தம் இல்லை, குடல்ல நிறைய கச்சரா கண்டதெல்லாம் சாப்பிட்டு நச்சுத்தன்மெல்லாம் அடைச்சிட்டு இருக்கு, வெளியாகல பாருங்க. யூனோ. சோ அந்த அதே மாதிரி 2வது படம் பாருங்க, டே 1 அவங்க கால் புண்ணு பாருங்க, முன்னுக்கு எப்படி இருக்குது. 2வது டே 4 டே 7 ஒரு வாரத்துல அவங்களுடைய கால்லாம் சுத்தமா புண்ணு எல்லாம் ஆறிடுச்சு பாருங்க. சோ அப்ப நிறைய பேருக்கு இந்த மாதிரி தோல் பிரச்சனை இருந்தாவே அதுக்கு ஒரு காரணம் அவங்க குடல் சுத்தம் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்க. ஏன்னா இப்ப நீங்க இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே ஏற்கனவே ஒரு 40 to 50 people வந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் வந்து ஆர்வமா இதுல வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எதனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. இப்ப நம்மளாம் வந்து ஒரு ஹெல்த் கன்சல்டன்ட் மாதிரி, நம்ம MBA ABOs எல்லாருமே வந்து ஒரு ஹெல்த் கன்சல்டன்ட். we are not doctors but we are wellness consultant, wellness coach பண்றோம். அப்ப நம்ம வந்து எப்படி நம்ம இயற்கையாவே நம்ம உடல் நல்லா பாத்துக்கிறது. இங்க பாருங்க, ஒருத்தருக்கு கையில நகங்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே சிவப்பாகி எப்படி இருக்கு பாத்தீங்களா, அது புண்ணு புண்ணாகி அவரு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஒரு வாரத்துல 2 வாரத்துல அந்த புண்ணுலாம் ஆறி நல்லா அழகா இருக்கு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு கால் பாருங்க. சோ ஆக இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது, இந்த மாதிரி தோல் வியாதிகள் உள்ளவங்க, தோல் பிரச்சனை உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து குடல் சுத்தம் இல்லைன்னா இந்த மாதிரி பாதிப்பு வரும். ஓகே. வாய் துர்நாற்றம் அடிக்கும். அவங்க பேசும்போது, அவங்க வாய் கிட்ட பேசும்போது அவங்க வாயில துர்நாற்றம் வரும். ஓகே. ஏன்னா குடல் சுத்தமாகல. மைக்ரேன் ப்ராப்ளம் வரும், தலைவலிக்கும் அடிக்கடி மைக்ரேன். ஓகே. அவங்களுக்கு இந்த நச்சுத்தன்மைலாம் மேலே ஏறிட்டு இந்த கேஸ் எல்லாம் மைக்ரேன் ப்ராப்ளம். மூஞ்சில் நிறைய முகப்பரு வரும். ஓகே. சோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா குடல் சுத்தம் இல்லை. சரிங்களா? அப்ப நம்மளுடைய குடல் எப்படி இருக்கணும்? இப்ப பாருங்க, அடுத்தது பார்ப்போம். நோ யோர் பூப். அதை பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது MBA விளையாடுற ஸ்லைட். இந்த ஸ்லைட்ல பாருங்க, நீங்க எத்தனை பேர் நீங்க கவனிக்கிறீங்க டாய்லெட் போகும்போது உங்களுடைய மலம் எப்படி கழிச்சிங்க, உங்களுடைய மலம் எப்படி இருக்குன்னு. சாரி, நீங்க சில பேர் சாப்பிட்டுக்கிட்டு இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதா இருக்கும். தயவு செய்து இந்த படங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு பார்க்காதீங்க. சோ டைப் A பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்ல இருந்துச்சுன்னா செப்பரேட் ஹார்ட் லம்ப்ஸ் லைக் நட்ஸ், அப்படி ஆட்டு புழுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்னதா வந்து விழுந்துச்சுன்னு சொன்னா யூ ஆர் ப்ராபபிலி கான்ஸ்டிபேட்டட். அப்படின்னு என்ன அர்த்தம், உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது, கான்ஸ்டிபேஷன் இருக்கு, செம்பிளேட் சொல்லுவாங்க மலையில, அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். டைப் B சாசேஜ் மாதிரி ஷேப் ஆஃபன் லம்பி அந்த மாதிரி வந்து விழுந்துச்சுன்னா ப்ராபபிலி a sign of mild constipation, லேசான கான்ஸ்டிபேஷன் உங்களுக்கு இருக்கு. Type C sausage shaped has cracks on the surfaces. அதாவது பாத்தீங்கன்னா நார்மல் poop soft and easy to pass. ஓகே. இது நார்மல் poop soft and easy to pass. சோ இந்த மாதிரி உங்களோட மோஷன் போகும்போது, டாய்லெட் போகும்போது நீங்க வந்து ஈஸியா போகணும். உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 வாட்டியோ 1 வாட்டியோ போக ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுடைய குடல், உங்களுடைய ஸ்கின் அழகா இருக்கும், முகம் அழகா இருக்கும், உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா டைப் டி வந்து ஐடியல் பூப் டைப். ஐடியல்னாக்கா பாருங்க அப்படி மொத்தமா அழகா வந்து விழுந்துருச்சு ஒரு பீஸா மாதிரி. அப்ப டைப் டி வந்து பாத்தீங்கன்னா சாசேஜ் ஸ்னேக் லைக், பார்க்க ஒரு பாம்பு மாதிரி அழகா மொத்தமா வந்து விழுந்ததுன்னா இந்த ஐடியல் பூப் டைப். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களோட குடல் சுத்தம் அழகா இருக்கு அப்படின்னு அர்த்தம். டைப் இ பாருங்க, சாஃப்ட் ஜங்க்ஸ் வித் கிளியர் கட் எட்ஜஸ். ஓகே. இந்த மாதிரி இருந்தா ஈஸி டு பாஸ் பட் அ சைன் ஆஃப் மைல்ட் டயரியா. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஈஸியா டாய்லெட் போவோம், ஆனா அவங்களுக்கு வந்து லேசா வந்து வயிற்றுப்போக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி இருக்கு. டைப் F பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் டயரியா, எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் ஹேவிங் தீஸ் 3 times டெய்லி.
ஒரு 3 தடவை ஒரு நாளைக்கு இந்த மாதிரிலாம் டாய்லெட் போய் நீங்க வந்து அப்படியே தனித்தனியா போனுச்சுன்னா உங்களுக்கு டயரியா இருக்கு அல்லது வயிற்றுப்போக்கு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி டைப் ஜி பாத்தீங்கன்னா லிக்விட்டா தண்ணியா வருது. ஒரு நாளைக்கு தொடர்ந்து 2-3 நாள் அப்படி வருது. சில பேர் ரத்தம் வரும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க போய் டாக்டரை பாக்குறது நல்லது. சில பேர் இந்த மாதிரி தண்ணியா போவோம், சிவப்பா வரும், டாய்லெட் போகும்போது கருப்பா வரும். அப்ப அது மாதிரி உள்ளுக்கு காயங்கள் இருந்து வந்துன்னா maybe they have cancer also, we don't know. Okay, we don't know. So they have to go and check the doctor. Sometimes சில பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். திடீர்னு பார்த்தா வெயிட் இறங்க ஆரம்பிக்கும், வெயிட் குறையும். மேபி தே ஹேவ் a colon cancer, we don't know. ஓகே, ஸோ ஆக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய மலம் கழிக்கிறது வந்து பாருங்க, ரொம்ப பேர் வந்து நம்ம அதை வெறுப்போம். ஐயோ அதெல்லாம் நாத்தடிக்கும்பா பார்க்க வேணாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி யூ மஸ்ட் செக் என்ன மாதிரி நீங்க மலம் கழிச்சிங்க, உங்க மலம் எப்படி வருது, கருப்பா இருக்கா பச்சையா இருக்கா என்ன மாதிரி இருக்குன்றதை பார்க்கணும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ்லாம் என்ன செய்யறாங்கன்னா இந்த மாதிரி வயிற்று பிரச்சனை ஏதாவது போனாங்கன்னாக்கா அவங்களுடைய மலத்தை எடுத்து செக் பண்ணுவாங்க, அவங்களோட மலத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, அவங்களோட மலத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி பாக்டீரியா வைரஸ்லாம் இருக்குது, என்ன சீக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்துட்டு நம்ம வந்து ஒரு வீடியோவுக்கு போகிறோம். ஸோ ஐ வில் ஸ்டாப் த ஷேரிங். ஸோ நான் இப்போ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஐ ஹோப் எவ்ரி ஒன் ஃபோக்கஸ் ஹியர். ஸோ எங்கேயும் போயிடாதீங்க தயவு செய்து. இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா நீங்க பார்த்து முடிக்கணும். அருமையான ஒரு வீடியோ, இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் கலந்து பேசுறாங்க. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ நீங்க சாப்பிட்ற சாப்பாடு வாய் வழியாக போய் எப்படி ஜீரணமாகி எப்படி குடல் அதாவது உங்களுடைய குழாய் வழியாக போய் எப்படி உங்களோட ஜீரணம் சக்தி வந்து எப்படி ஜீரணிச்சு எப்படி வெளியாகுன்றத இந்த வீடியோ பார்க்க போறீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க என்ன செய்யுங்க, முழுமையாக பார்த்து நீங்க ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கும். ரிலாக்ஸா நல்லா நீங்க பாருங்க, நல்லா கவனிங்க. நான் கடைசியில அந்த வீடியோ பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ரைட், ஹேவ் a look with the video now. சவுண்ட் கேக்குதுங்களா? இந்த வீடியோ சவுண்ட் கேக்குதுங்களா எல்லாருக்கும்? No sound. So just hold on. No sound. Just hold on. No sound, man. Sound. கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணுங்க. வில் ஷேர் த வீடியோ இன் a minute. இட்ஸ் a very interesting வீடியோ. ஸோ இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம உங்களுடைய குடல் எப்படி வேலை செய்யுதுன்றதை நீங்க வாய் வழியாக உள்ளுக்கு போய் கடைசி வரைக்கும் உங்களுடைய சிறுங்குடல் வயிற்றுக்கு போய் வயிற்றிலிருந்து சிறுங்குடல் போய் சிறுங்குடல்ல இருந்து பெருங்குடல் போய் எப்படி வெளியாகுதுன்றத ஒரு அனிமேஷன் வீடியோ டீட்டெயிலாக அந்த அனிமேஷன் வீடியோ வந்து நீங்கள் காமிக்கும். உங்களுக்கு அந்த அனிமேஷன் வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து விளக்கப்படுத்துவாங்க. ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ உங்களுடைய குடல் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுன்றதை நீங்கள் பார்க்க போறீங்க இன்னைக்கு. ஸோ பார்த்துட்டு நீங்கள் அந்த வெப்பேஜ் அந்த யூடியூப் லிங்க்கும் உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுக்குறோம். அந்த யூடியூப் லிங்க்கும் நீங்கள் போய் பிறகு நீங்கள் டைம் இருக்கு தட்டி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால் நான் அடுத்த பேச போகிற ஸ்லைட்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்த பேச போகிற ஸ்லைடில் வந்து அந்த வீடியோவில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்களோ அது சம்மந்தமாக நான் உங்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்ம வந்து எப்படி நம்ம உண்ணும் பொழுது நம்மளுடைய உமிழ்நீர்கள் வந்து எப்படி வேலை செய்யுது, நம்மளுடைய சாப்பாடு உள்ளுக்கு போகுது, நம்ம வந்து உள்ளுக்கு வயிற்றுக்கு போனால் என்ன நடக்குது, வயிற்றுலேருந்து அடுத்து சிறுகுடலுக்கு போகிறதுக்குள்ளார உங்களுடைய ஈரலும் உங்களுடைய பித்தப்பையும் எப்படி வேலை செய்யுது. ஓகே, now I think got the sound. Play the sound. நமஸ்காரம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக்
human digestive system. Okay, so it is present in the 9th standard syllabus, organ system in animals. Okay, so இப்போ ஒரு animated வீடியோவா உங்களுக்கு நான் காட்ட போறேன். சரியா? So first, what are the organs involved in the digestive process அப்படின்னு பார்ப்போம். rectum, large intestine, small intestine, pancreas, stomach. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா liver. ஓகே, liver. Next, esophagus tube, that is the food pipe, and 3 pairs of salivary glands. It is present in our mouth அப்படின்னு previous வீடியோலயே பார்த்துட்டோம். ஸோ இவங்கெல்லாம் இன்வால்வ் ஆக போகிறாங்க. First process, eating process. Okay, so it is the ingestion process அப்படின்னு படிச்சிருக்கோம். So first the food enter into the mouth. வாய்க்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்கும்? Amylase and carbohydrate காமிச்சிருக்கேன். So this amylase is present in the salivary gland in saliva. Okay, so this amylase broken into the carbohydrate into small substance. So complex substances small substance மாத்துறது தான் first process. So partially digested food enter into the food pipe, that is esophagus குள்ள enter ஆறாங்க. So அவங்க என்ன மூவ்மெண்ட் மூலமா கீழே வருவாங்க? பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த ஆக்ஷன் இதுதான். ஸோ நல்லா பாருங்க, ஒரு கான்ட்ராக்ஷன் நடக்குது, அடுத்து ஒரு ரிலாக்ஸேஷன் நடக்குது. ஸோ இந்த மூவ்மெண்ட் தான் பெரிஸ்டால்சிஸ் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட் மூலமா ஃபுட் பைப்ல இருந்து ஃபுட் டிராவல் பண்ணி கீழே வராங்க. ஓகே, ஸோ நவ் இட் ரீச் த ஸ்டொமக். ஓகேவா? ஸோ ஸ்டொமக் இஸ் அ மஸ்குலர் ஆர்கன் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ இன்னர் வால் ஆஃப் த ஸ்டொமக்ல என்னெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் the inner wall of the stomach contains small pores. Okay, that pores secrete the gastric juices. So உள்ள இருந்து என்ன secrete ஆகும்? gastric juices secrete ஆகும். It contain hydrochloric acid and some enzymes. Okay, so which help for the digestive process. So digestive process க்கு இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ண போறாங்க. So அந்த gastric juices தான் green கலர்ல ஃபில் ஆயிருக்குது ஸ்டொமக்ல. ஓகே, ஸோ இப்போ ஃபுட் பைப்லேருந்து ரீச் ஆகக்கூடிய ஃபுட்டு ஸ்டொமக்குள்ள என்ட்ரு ஆக போகிறாங்க ஒரு ஸ்மால் ஹோல் மூலமாக, பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட் மூலமாக கான்ட்ராக்ஷன். இப்போ அடுத்த ப்ராசஸ் ரிலாக்ஸேஷன். ஸோ ஃபுட் என்ன ஆயிட்டாங்க? ஸ்டொமக்குள்ளே என்ட்ரு ஆயிட்டாங்க. ஸோ த ஸ்டொமக் நவ் கண்டெயின் த கேஸ்ட்ரிக் ஜூசஸ். ஓகே, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் உள்ளே இருக்குது, பெப்சின், இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் அண்ட் லிப்பேஸ் அப்படின்ற என்சைம்ஸும் உள்ளே இருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நல்லா லிசன் பண்ணுங்க. ஸோ த ஃபுட் பார்ட்டிகிள் மிக்ஸ்டு வித் த என்சைம்ஸ். ஸோ சம் பாக்டீரியாஸ் ஆர் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் அவர் ஃபுட். நம்ம சாப்பிடும்போது பாக்டீரியாவோ வைரஸோ கண்டிப்பாக அந்த ஃபுட்டில் இருக்கலாம். த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் act on the surface of bacteria and kill the microbes. So the bacteria and hydrochloric acid என்ன பண்ணிடுவாங்க? kill பண்ணிடுவாங்க. Next duty, the pepsinogen அப்படின்ற ஒரு inactive enzymes hydrochloric acid active-ஆ change பண்ணி pepsin அப்படின்னு மாத்திடுவாங்க. That pepsin help to broke the protein substance. So protein full break பண்ணி கன்வெர்ட் பண்றதுக்கு, அமினோ ஆசிட்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றவங்க தான் அவங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த மூவ்மெண்ட் எல்லாம் உள்ள எப்படி நடக்கும் அப்படின்னா the same contraction relaxation process. ஸோ உள்ள இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாம் இந்த கேஸ்ட்ரிக் ஜூசஸோட இப்படி தான் மிக்ஸ் ஆவாங்க. இந்த ஆக்ஷன்ஸ் மூலமாக தான் மிக்ஸ் ஆவாங்க. ஓகே, ஸோ அப்படி மிக்ஸ் பண்ண ஃபுட்டை தான் நம்ம நெக்ஸ்ட் எங்கே வந்து பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டெஸ்டைனுக்கு பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அந்த ஆக்ஷனை நல்லா லிசன் பண்ணுங்க, எப்படி வந்து ஃபுட்டு வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸோட மிக்ஸ் ஆகி பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ பைலோரிக் ஸ்பிங்க்டர், இட் இஸ் அ ஸ்மால் ஹோல். ஓகே, இட் பாஸ் த ஃபுட் இன் டு த இன்டெஸ்டைன். ஸோ இன்டெஸ்டைனுக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் நடக்கும். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா பேங்க்ரியாஸ்லேருந்து ஒரு ஜூஸ் கிரியேட் ஆகும். தட் ஜூஸ் கண்டெயின் த பேசிக் கண்டென்ட். ஓகே, having the base, acid base அப்படின்னு படிச்சிருக்கோம்ல, ஹைட்ரஜன் கார்பனேட் அப்படின்ற பேஸ். ஸோ திஸ் பேஸ் நியூட்ரலைஸ் த டைஜஸ்டட் ஃபுட். ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால அந்த ஃபுட்டுக்கு அசிடிக் நேச்சர் நிறைய இருக்கும்.
ஸோ அந்த பேஸ் அந்த ஆசிட் இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டில் ரியாக்ட் பண்ணி இட் கன்வெர்ட் த ஃபுட் இன்டு நியூட்ரல். ஓகே, சரி நெக்ஸ்ட் அமைலேஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ தட் அமைலேஸ் break into the carbohydrate, the complex substance to the smaller one. ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கார்போஹைட்ரேட்டில் ரியாக்ட் பண்ணி குட்டி 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 சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக சேஞ்ச் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் ஃபேட் மாலிகூல்ஸ் எப்படி சேஞ்ச் ஆவாங்க, பைல் அப்படின்ற ஒரு ஜூஸ் பார்த்தோம், பேங்க்ரியாஸ்லேருந்து செக்ரீட் ஆகும். ஸோ அவங்க அந்த ஃபேட் மாலிகூல்ஸை குட்டி 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 மாலிகூல்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஃபுல்லாக ஃபேட். ஓகேவா, சரி இப்போ நெக்ஸ்ட்டு இவங்க எப்படி கிரியேட் ஆகிறாங்க, இந்த பைல் ஜூஸ் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ அதை காமிக்க போகிறேன். ஸோ த பைல் ஜூஸ் இஸ் செக்ரீட்டட் பை லிவர். லிவர்லேருந்து பைல் ஜூஸ் செக்ரீட் ஆகி கேல் பிளேடர் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் பிளேஸில் ஸ்டோர் பண்ணிக்குவாங்க. ஸோ ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த ஜூஸை பேங்க்ரியாஸ் மூலமாக ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே தான் ஃபேட் மாலிகூல்ஸ் எல்லாமே குட்டி குட்டி மாலிகூல்ஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, சரி இப்போ இன்டெஸ்டைனுக்குள்ளே ஃபுட்டு ரீச் ஆயிடுச்சு. இன்டெஸ்டைனில் 3 பார்ட்ஸ் படிச்சிருக்கோம், டியோடினம், ஜீசினம் அண்ட் இலியம் அப்படின்னு. ஓகே, த ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் டியோடினம். ஓகே, சரி இப்போ நெக்ஸ்ட் என்னென்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். டியோடினத்துக்குள்ளே ஃபுட்டு என்டர் ஆயிடுச்சு. ஸோ த டியோடினம் அண்ட் ஜீசினம் உள்ள அந்த பார்ட் எப்படி இருக்கும்னு சொல்ல போகிறேன். ஸோ இட் ஆல்சோ கண்டெயின் த ஸ்மால் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன். ஸோ அதுலேருந்து ஒரு குட்டி குட்டி விரல் மாதிரி வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு இதை பார்க்கலாம் அதில். ஓகே, ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் நம்ம பார்க்க முடியும். ஸோ தட் இஸ் கால்ட் வில்லை அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள், அதுதான் வில்லை அப்படின்றது. ஓகேவா, ஸோ தெர் ஆர் பில்லியன் வில்லைஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் அவர் இன்டெஸ்டைன். ஓகே, சரி இந்த வில்லைக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா கேபிலரிஸ், ஆர்டரிஸ் இருக்கும், வெயின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆர்டரிஸும் வெயின்ஸில் தான் நம்ம இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய டைஜஸ்டட் ஃபுட்டு எல்லாம் வில்லை மூலமாக அப்சர்வ் பண்ணி இட் மிக்ஸ் டு த கேபிலரிஸ். ஓகே, ஸோ நம்மளுடைய நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டாங்க ஃபுட்ல இருந்து, அதை எங்கே பாஸ் பண்ணிட்டாங்க, கேபிலரிஸ்க்கு. இந்த கேபிலரிஸ் பாஸ் த நியூட்ரியன்ஸ் டு த பிளட் ஸ்ட்ரீம். ஸோ பிளட்ல என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ பாஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எந்த ஃபார்ம்ல, சிம்பிள் சுகர், தட் இஸ் குளுக்கோஸ். குளுக்கோஸாக தான் கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்ல, அந்த குளுக்கோஸை உள்ள என்ட்ரு ஆகிறாங்க. ஓகே, ஸோ ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் எப்படி என்ட்ரு ஆவாங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபரிங் வித் அயன் அப்படின்ற ஒரு மாலிகூல்ஸாக நம்ம பிளட்டில் மிக்ஸ் ஆகிடுவாங்க ப்ரோட்டீன்ஸ் எல்லாம். ஓகேவா, ஸோ இப்போ குளுக்கோஸும் ப்ரோட்டீன்ஸும் நம்ம உடம்புக்குள்ள கிடச்சிச்சு. இந்த ஒவ்வொரு வில்லையும் ஓகே கண்டெயின் த மில்லியன் மைக்ரோ வில்லை. ஸோ ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனாக வில்லைன்னு சொல்கிறோம். அந்த வில்லை மேலே மைக்ரோ வில்லைஸ் நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ தட் டீல் த அப்சார்ப்ஷன் ப்ராசஸ். அப்சார்ப்ஷன் அப்படின்றத இவங்க தான் டீல் பண்ணுறாங்க. இப்போது இன்டெஸ்டைனில் லாஸ்ட் பார்ட்டு வந்துட்டோம். லாஸ்ட் பார்ட் என்னது, இலியம். ஸோ இங்கே தான் மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே எல்லா ஃபுட்டு டைஜஸ்ட் ஆன ஃபுட் எல்லாம் அப்சர்வ் பண்ணது அப்புறம் இவங்க நெக்ஸ்ட் என்ன லெவல் போக போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜில் போகும்போதும் இந்த பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட் மூலமாக தான் ஃபுட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகும். ஓகே, எங்கே யூசோபோகஸில் ஸ்டார்ட் பண்ணி இன்டெஸ்டைன்லேருந்து ஆனஸ் போகிற வரைக்கும் இதே தான் நடக்கும். ஓகே, ஸோ இட் வில் பி ஈஸி டு த மிக்சர் ஆல்சோ. ஓகே, இப்படி நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபுட் கண்டென்ட் அதில் இருக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் ஜூஸஸாக இருக்கட்டும் இல்லை இன்டெஸ்டினல் ஜூஸஸாக இருக்கட்டும் அவங்க கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, சரி இப்போ ஸ்மால் இன்டெஸ்டைனில் டைஜஷன் முடிஞ்சிடுச்சு. ஓகேவா, இப்போது வேஸ்ட் மெட்டீரியல் தட் இஸ் த அன்டைஜஸ்டட் பார்ட்டிகிள்ஸ் எங்கே பாஸ் ஆகணும், லார்ஜ் இன்டெஸ்டைன். இப்போ லார்ஜ் இன்டெஸ்டைனை காமிக்க போகிறேன். த லார்ஜ் இன்டெஸ்டைன் இஸ் கனெக்டட் வித் ஸ்மால் இன்டெஸ்டைன் பை பவ்ஹின்ஸ் வால்வ். அந்த வால்வ் மூலமாக தான் ஓப்பன் ஆவாங்க. இப்போ லார்ஜ் இன்டெஸ்டைனுக்குள்ளே போகிறோம். The large intestine does not having the villi. இங்கே என்ன இருக்காது, villi அப்படின்றது ஒன்று இருக்காது. பட் அதுக்கு பதிலாக என்ன இருக்கும் அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் த பில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா. ஸோ எப்படி மிஸ் உள்ள பாக்டீரியா இருக்குன்னு சொல்கிறீங்க, நமக்கு ஹார்ம்ஃபுல்னு சொல்லுவாங்க அப்படின்னா that bacterias helped the decomposition of undigested food, that is the fibers. அவங்க எல்லாத்தையும் டீகம்போஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க தான் இந்த பாக்டீரியாஸ். ஓகே, ஸோ டீகம்போஸ் பண்ணிட்டாங்க. இப்போ டீகம்போஸ் பண்ண ஃபுட்டை நம்ம எங்கே கொண்டு போகணும், ஆனஸ்க்கு பாஸ் பண்ணணும் த்ரூ த பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட். ஸோ என்ன மூமெண்ட் மூலமாக தான்,
டிரான்ஸ்வர்ஸ் கோலானுக்கு ஃபார்ம் பண்ண ஃபர்ஸ்ட் அசெண்டிங் கோலான், டிரான்ஸ்வர்ஸ் கோலான், நெக்ஸ்ட் டிசெண்டிங் கோலானுக்கு அப்படி பாஸ் ஆகுறாங்க. ஓகே, அன்டைஜஸ்டட் டீகம்போஸ் ஆன ஃபுட். ஸோ ஃபைனலி ரீச் த ரெக்டம். ஸோ அவங்க எங்கே ரீச் பண்ணிடுவாங்க? ரெக்டம். These waste are excreted by the anus. Anus மூலமா இதை நம்ம excrete பண்ணிடுவோம். So totally the process is over. Thank you. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். பாருங்க எவ்வளவு கடவுள் பாருங்க நம்மளுடைய குடல் அமைப்பு எவ்வளவு அழகா படைச்சிருக்கிறாரு பாருங்க. அப்ப நம்ம பாருங்க முக்கியமா அவங்க சொன்னது, நம்ம சாப்பிடுற சாப்பாடு அதனாலதான் எப்பவும் சொல்லுவாங்க, நம்ம அமைதியாக பேசாம நம்ம நல்லா சுவைச்சு நல்லா நம்ம மென்னு சாப்பிடும் பொழுது வாயில உள்ளுக்கு ஒளியாகிற உமிழ்நீர் பாத்தீங்கன்னா அந்த உமிழ்நீர் தான் போய் பாதி டைஜஷன் இங்கேயே நடக்குது. இப்ப நீங்க அறக்க பறக்க விறுவிறுன்னு சாப்பிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வயிறு பிரச்சனை தான். ஸோ அப்ப நீங்க பாதி உங்களோட டைஜஷன் இங்க நடக்குது. அப்ப இந்த உமிழ்நீர் சுரக்க அது நல்லா மென்னு அதை நல்லா இது பண்ணி உள்ளுக்கு போகுது உங்களுடைய உணவு. அங்க உள்ளுக்கு போய் உங்களுடைய உணவுகளை அங்க பார்த்து அங்க சொன்னீங்க, முக்கியமா அங்க பாத்தீங்கன்னா வயிற்றுல நம்மளுக்கு ஹைட்ரோகுளோரிக் ஜூஸ் என்ன செய்யுது, நம்மளுடைய சாப்பாடெல்லாம் அது நல்லா அசிடிக் லெவல்ல இருக்கிறதுனால எல்லாம் ஹஞ்சூர் ஆக்கிறது. ஹஞ்சூர் ஆக்கி பாருங்க சிறுகுடலுக்கு போகும் பொழுது முக்கியமா அங்க ஒண்ணு சொன்னாங்க பாருங்க, பேங்க்ரியஸ் ஜூஸ் வெளியாகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய லிவர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. ரொம்ப பேரு இந்த ஈரலை பத்தியே கருதுறது கிடையாது, ஈரலை பத்தியே நினைக்கிறது கிடையாது. லிவரோட ஃபங்க்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அங்க லிவர் கிட்ட இருந்து தான் பாருங்க அந்த கால் பிளாடர் இருக்கு, அந்த கால் பிளாடர் பாயில் ஜூஸ் வெளியாகுது. ஸோ அந்த பாயில் ஜூஸ் கால் பிளாடர் இருந்து வெளியாகி அதுதான் என்ன செய்யுதுங்க, இந்த எக்ஸஸ் ஃபேட்லாம் கரைக்குது. அப்ப என்ன நடக்குதுன்னா, ரொம்ப பேர் இந்த ரொம்ப ஆயிலி ஃபுட்டு, ரொம்ப ஃபேட் சாப்பிடும் பொழுது, இந்த ஃபேட்டான ஃபுட்டுகள் சாப்பிடும்போது இந்த லிவர் ரொம்ப கஷ்டப்படுது. அந்த ஜூஸ், அந்த பாயில் ஜூஸ் வெளியாகும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு லிவர் பழுதாகுது. லிவர் பழுதாகிறதுனாலதான் கால் பிளாடர் ஸ்டோன் உருவாகுது. கால் பிளாடர் ஸ்டோன் உருவாகிறதுனாலதான் கால் பிளாடர் ஸ்டோன் உருவானுச்சுன்னா உங்களுக்கு தெரியும், வலி ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் கால் பிளாடரே ரிமூவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பாதிப்புகள் வர்றதுக்கு காரணம் என்ன? நம்ம சாப்பிடுற சாப்பாடு. அதனாலதான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம், கால் பிளாடர் ஸ்டோன் தயவு செய்து மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் வெஜிடேரியனா போங்க, அல்கலைன் ஃபுட்டா எடுங்க, பழங்கள் காய்கறிகளா எடுங்க. ஏன் எடுக்க சொல்றோம்? அசிடிக் ஃபுட் அதிகமான இறைச்சி வகைகள் நீங்க எடுத்தீங்கன்னா, இறைச்சி வகைகள் அசிடிக் ஃபுட் இன்னும் போய் உங்களோட லிவர் டேமேஜ் ஆகும். எஸ்பெஷலி கால் பிளாடர் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அங்க பாயில் ஜூஸ் வெளியாகல. ஸோ எல்லாம் டைரக்டா போகுது. சாப்பிடுற சாப்பாடு அத்தனையும் போய் டக்குன்னு கொழுப்பா அண்டி போய் வெயிட் போடுவோம், பெரிய பிரச்சனை உருவாகும். கால் பிளாடர் ரிமூவ் பண்ணவங்களுக்கு அதனால மல்டிபிள் காம்ப்ளிகேஷன். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ ரொம்ப அருமையான வீடியோ. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அறிக அறிவியல். நான் அந்த யூடியூப் லிங்க் நான் கண்டிப்பாக குரூப்ல ஷேர் பண்ணுவேன், நீங்க பாருங்க. கடவுள் பாருங்க எவ்வளவு அழகா நுண்ணியமா நம்மளை படைச்சிருக்கிறாரு. எந்த ஒரு சயின்டிஸ்டும் இந்த மாதிரி ஒரு இதை தயாரிக்க முடியாது. இயற்கையாக கடவுள் நம்மளுக்கு படைச்சு இயங்கிக்கிட்டு இருக்கிற இந்த உறுப்புகள்லாம் ஃபேண்டாஸ்டிக். ஓகே, இந்த உறுப்புகளை பத்தி நம்ம கவனிக்கிறதே கிடையாது. என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் போடுவோம் வயிற்றுல, போட்டு வெளியாகுதோ இல்லையோ சாப்பிடுவோம், நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா வாழ்றதே சாப்பிடுறதுக்கு தானே, என்ஜாய் பண்றதுக்கு தானே நினைக்கிறாங்க. பட் we don't see the subsequent problems. ஓகே, ஸோ இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க எப்படி நம்மளுடைய குடல் இயங்குது. அதுல எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த பெருங்குடல் போனோம், சிறுங்குடல்ல பாருங்க, சிறுங்குடல்ல சொன்னாங்க வில்லி, அந்த வில்லி சிறுங்குடல்ல சின்ன சின்ன வில்லிகள் இருக்கு இல்லையா, விரல் மாதிரி இப்படி இருக்கும் நீட்டா, ஆட்டு அரிசிலாம் வெட்டிருக்கீங்க, ஆட்டுக்குடல்லாம் வெட்டிருக்கீங்க பார்த்திருப்பீங்க. அது வழியாதான் ஜீரணம் பண்ணி அது வழியாதான் ரத்த குழாய்க்கு இறங்குது நம்மளுடைய சத்துக்கள் எல்லாம். நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ல இருந்து என்ன மினரல்ஸ் இருக்கோ, புரோட்டீன் இருக்கோ, என்னென்ன சத்து இருக்கோ, நம்மளுடைய வைட்டமின் ஏ பி சி எல்லாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் அந்த ரத்தத்துல போய் இறங்குது. அந்த ரத்த குழாய்களை இறங்குறதா அந்த கேபிலரி சொன்னாங்க, ஆர்டரி சொன்னாங்க, வெயின் சொன்னாங்க. ஸோ பாருங்க எவ்வளவு யூனிக்கான விஷயம் நடக்குது பாருங்க. அது அந்த 4 மணி நேரத்துல ஜீரணம் பண்ணி சிறுங்குடல்ல ரத்தத்துல போய் கலக்குது. தேவையில்லாத சக்கைகள் பெருங்குடலுக்கு போய் மறுநாள் காலையில மலமாக வெளியாகுது. அந்த மலமும் வெளியாகலன்னு சொன்னா அந்த இடத்துல கெட்ட பாக்டீரியா இருந்துச்சுன்னா மலம் வெளியாகாது, மலச்சிக்கல் ஏற்படும். அப்ப அந்த மலம் வெளியாகிறதுக்கு தான் என்ன சொல்றாங்க, பில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா தேவைப்படுது, பில்லியன்ஸ் ஆஃப் குட் பாக்டீரியா தேவைப்படுதுன்னு நாங்க சொன்னாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அந்த பில்லியன்ஸ் ஆஃப் குட் பாக்டீரியா தான் நம்மளோட ப்ரோபயோட்டிக்ல கொடுக்குறோம், எம்பிஏல ப்ரோபயோட்டிக்ல கொடுக்குறோம் நம்ம. அது இங்க வெளியே உங்களுக்கு கிடைக்காது, தயிர்ல கிடைக்கும், கொஞ்சோண்டு கிடைக்கும். ஸோ அது நிறைய விஷயம் பாருங்க. ஸோ இட்ஸ் வெரி யூனிக், வெரி இன்ட்ரெஸ்டிங். ஐ எம் ஷுர் இன்னைக்கு நீ ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா, இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்ணிருக்க அத்தனை பேரும் உங்களுக்கு லக்கி, பிகாஸ் யூ கெட்டிங் டைரக்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்னொரு
தேர்ட் பார்ட் போக போறேன். இப்ப இந்த தேர்ட் பார்ட்ல தான் வந்து நம்மளுடைய உறுப்புகள்லாம் எப்படி நம்ம பாதுகாக்கிறது, அப்ப நம்ம குடல் எப்படி பாதுகாக்கிறது, நம்மளுடைய ஈரல் எப்படி பாதுகாக்கிறது, நம்ம கால் பிளாடர் எப்படி பாதுகாக்கிறது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எப்படி நம்ம தவிர்க்கிறதுன்றத உங்களுக்கு இந்த ஸ்லைட்ஸ் மூலியமா நான் காமிக்க போறேன் உங்களுக்கு. ஆல்ரைட், so I'll go to the slide now. Just hold on, give me a minute. Okay, we already gone to, okay, sorry, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓடிச்சு ஸ்லைட். just 1 minute. ஓகே, முதல்ல நம்ம பார்த்தோம் இந்த குடல் சுத்தம் இல்லாதனால நம்மளுடைய கால்கள்லாம் இப்படி வர்றது, புண்ணுகள்லாம் ஆறாம போறதுக்கு காரணம் என்ன? குடல் சுத்தம் இல்லை. நம்மளுடைய மலம் கழிக்கும் பொழுது நம்மளுடைய மலம் எப்படி இருந்ததுன்னா டைப் ABCDEFG வரைக்கும் பார்த்தோம். என்ன மாதிரி டைப்ன்றது நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் இல்லையா? இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய கஸ்டமர் கிட்ட, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க பேசும்போது இதெல்லாம் எடுத்து சொல்லலாம். நான் உங்களுக்கு அந்த முதல்ல ஒரு வெப்பேஜ் சொன்னேன், அந்த அமெரிக்கனோட வெப்பேஜ் சொன்னேன். அந்த வெப்பேஜும் உங்களுக்கு லிங்க் எடுத்துக்கொள்ளுங்க. நான் லிங்க் போடுறேன் குரூப்ல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போதான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி வருது. ஓகே, குட். இப்போ பாருங்க, கான்ஸ்டிபேஷன். இப்ப மலச்சிக்கல். இப்ப நம்ம இவ்வளவு பார்த்தோம், நம்ம சாப்பிடுற சாப்பாடு போய் வயிறுக்கு போய் சிறுங்குடல் போய் பெருங்குடலுக்கு வருது. பெருங்குடல்ல போயிட்டு வெளியாகிறதுக்கு முன்ன மலச்சிக்கல் ஏற்படுது ரொம்ப பேருக்கு. இப்ப நம்ம வந்து ரொம்ப பேர் இந்த மேக்னெட்டிக் அனலைசர் வச்சிருக்கிறோம். நம்மளாம் அந்த மேக்னெட்டிக் அனலைசர்ல செக் பண்ணும்பொழுது மஞ்சளாக காமிக்கும். அவங்களுடைய குடல் வந்து சிறுகுடல் பெருங்குடல்லாம் மஞ்சளாக காமிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு, வயிற்றுல அங்கின் ப்ராப்ளம் இருக்கு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு. இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா, டாய்லெட் சரியா போகலைன்னா அவங்களுக்கு ஃபைபர் பத்தலை. அவங்களுக்கு வந்து ஃபைபர், அதாவது எங்க இருந்து கிடைக்கும் அந்த ஃபைபர்லாம் வந்து பழங்களையும் காய்கறிகளும் கிடைக்கல. போதுமான அளவு பழங்களும் காய்கறிகளும் நம்ம சாப்பிடுறது ரொம்ப குறைவு. அப்ப நம்மளுக்கு இந்த ஒரு பேக்கெட்ல ஃபைபர், மிக்ஸ் ஃபைபர் பவுடர்ல இதுல பாத்தீங்கன்னா 30 பேக்கெட் இருக்கும். சின்ன சின்ன பேக்கெட்டா இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட் நீங்க தண்ணியில கலந்து காலையிலேயே வெறும் வயித்துல குடிச்சிடணும். ஸோ ரொம்ப மலச்சிக்கல் பிரச்சனையா இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 2 வேளை எடுக்கலாம், 3 வேளை கூட எடுக்கலாம், நோ ப்ராப்ளம். பிகாஸ் நீங்க முதல்ல பாத்தீங்க ஆரம்பத்துல உங்களோட வயிற்றுல நிறைய மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்பட்டு நிறைய நச்சுத்தன்மைகள் எல்லாம் உள்ளுக்கு அசிங்கமா இருந்ததுன்னா அதெல்லாம் வெளியாக்கணும்னா இந்த ஃபைபர் தான் உங்களுக்கு உதவி செய்யும். அப்ப நீங்க போய் 13-14 விதமான காய்கறிகளையும் பழங்களையும் நீங்க வந்து அன்னாட சாப்பிடுறது குறைவு. அதுக்கு விலையும் கூட. நம்ம போய் டைம் போட்டு அதை பறிச்சு உட்காந்து சாப்பிட்டு வெட்டி சாப்பிடறதும் கஷ்டம் இல்லையா? அப்ப இந்த மாதிரி நீங்க சாப்பிடும் பொழுது 4.5 கிராம் ஆஃப் ஃபைபர் பிளைன் உங்களுக்கு வயிற்றுக்குள்ள போகுது. அப்படி நீங்க ஒரு மாசம் ஒரு பேக்கெட் கரெக்டா ஒரு நாளைக்கு ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னா 30 நாள்ல உங்களுடைய குடல் பிரச்சனை, அதாவது பெருங்குடல இருந்து வெளியாகிற பிரச்சனை வெளியாகி எல்லாம் சுத்தமாக போகும். வயிற்றால போகாது, நார்மலா இருக்கும். உங்களுக்கு வெளியே உள்ளது மாதிரி எவ்வளவு மருந்துகள் இருக்கு, சாப்பிட்டு வயிற்றால ஒரு 5 தடவை வயிற்றால அடிச்சு படுத்து கிடப்பாங்க, அப்படி எந்திரிக்க முடியாம. அது மாதிரிலாம் கிடையாது. எம்பியோட வெரி குட் நியூட்ரல் ப்ராடக்ட் சயின்டிஸ்ட் அழகா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பேபியோட பேச பாருங்க, அதை பார்த்தாவே தெரியுது. அப்படி முக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா டாய்லெட்ல போய் உட்காந்துருப்பாங்க. 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும், ரொம்ப நேரம் அவன் வெளியாகிறதுக்கு அவங்களுக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா பெட்டர் டேக் திஸ் ஃபைபர். ஓகே, இல்லைன்னா என்ன ஆகும்? அடுத்தது கடைசியில போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பாயில் ப்ராப்ளம் வந்து ஆப்ரேஷன் பண்ணி படுக்க முடியாம உட்கார முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க. சரிங்களா? அப்ப குறிப்பாக நம்மளுடைய கான்ஸ்டிபேஷன், குடல்ல வெளியாகல, டாய்லெட் அன்னாட சரியா போகல, நார்மலா இல்லைன்னா கண்டிப்பாக நீங்க என்ன செய்யணும்? மிக்ஸ் ஃபைபர் பவுடர் எடுக்கலாம். இன்னொன்று வந்து நம்மகிட்ட டேப்லெட் ஃபார்ம்லயும் இருக்குது. நான் இன்னைக்கு படங்கள் போடல, அந்த டேப்லெட் ஃபார்ம்லயும் இருக்குது. நீங்க கடிச்சு மென்னு முழுங்கிட்டு தண்ணி குடிச்சிடணும். 3 வேளையும் நீங்க குடிச்சிருங்களா, சாப்பிட்றதுக்கு முன்பு 20 நிமிஷம் முன்ன தண்ணி குடிச்சிட்டீங்கன்னா சாப்பிட்டு உங்களோட டாய்லெட் வந்து ஈஸியாக ஸ்மூத்தாக போகும். ஓகே, சரி. அடுத்த ஸ்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட் ஹெல்த். ஸோ நம்மளுடைய கட் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி நம்மளோட வயிற்றுல வந்து இந்த குடல் வழியாக போய் நிறைய குட் பாக்டீரியாஸ் தேவைப்படுது. இந்த குட் பாக்டீரியாஸ் இருந்தால் தான் சிறுங்குடல்ல இருந்து பெருங்குடல் வரைக்கும் குட் பாக்டீரியாஸ் இருக்கணும். அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, அந்த சாப்பாடு நம்ம ஸ்டமாக்ல போய், அந்த ஸ்டமாக்ல எசிட் இருந்தாலும் அந்த எசிட்லயும் அதை தாண்டி போய் சிறுங்குடல் வரைக்கும் போய் பெருங்குடல் வரைக்கும் போற மாதிரி எம்பி அழகாக தயாரிச்சிருக்காங்க நம்மளுடைய ப்ரோபயோட்டிக்கை. ஸோ அப்போ இந்த ப்ரோபயோட்டிக் நம்மளுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நல்லது. அப்போ பேட் பாக்டீரியா அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய ப்ராப்ளம், நம்மளுடைய குடல் ப்ராப்ளம் கொடுக்கும். அதுக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சஹாபாட் யங் பை Young Anda Inginkan Neutralite Mixed Probiotic with Chicory Root Extract. This is another good product. So இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பாட்டில்ல உள்ளது பாத்தீங்கன்னா அந்த பேக்கெட்ல உள்ளது ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட் எடுக்கணும். கண்டிப்பாக தொடர்ச்சியாக 30 நாளைக்கு எடுக்கணும். அப்படி கான்ஸ்டிபேஷன் ரொம்ப இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு 2 எடுக்கலாம், 3 கூட எடுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. சில பேர் நான் வாரத்துக்கு 1 சாப்பிட்றேன் சார், இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் ஃபார் யூ, டோன்ட் டேக். ஒரு வாரத்துக்கு 1 எடுக்கிறேன் சார், 3 நாளைக்கு 1 எடுக்கிறேன் சார், இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் ஃபார் யூ, டோன்ட் டேக். சில பேர் வந்து ரொம்ப பேர் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் ஃபாலோ பண்ணாம நான் வாங்கிட்டு காசு சிக்கனம் பண்றேன் அல்லது கஸ்டமர் சிக்கனம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு 1 கொடுக்குறது, ஒரு 2 நாளைக்கு 1 சாப்பிடுங்கன்னு சொல்றது, 3 நாளைக்கு 1 சாப்பிடுங்க சொல்றதுலாம் வந்து நோ பாயிண்ட். டோன்ட் கிவ் யுவர் கஸ்டமர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் லைக் தட். டோன்ட் சீட் தெம். ஏன்னா அது ஒர்க் பண்ணாது.
அப்ப நாளைக்கு திருப்பி கூட சொல்லுவாங்க எங்க சார் சாப்பிட்ட சார் வேலை செய்யலன்றுவாங்க. ஸோ எம்ஏ சொல்லி கொடுத்த மாதிரியே ஒர்க் பண்ணோம். இது பாத்தீங்கன்னா பில்லியன் பாக்டீரியா. ஓகே, we have 6.3 billion bacteria, good bacteria inside the strain probiotic advira. ஸோ இதெல்லாம் போய் அழகா அந்த டெக்னாலஜி பிரகாரம் உங்களுக்கு போய் அந்த குடல் வழியாக அந்த நம்மளுடைய ப்ரோபயோட்டிக் அழகா வேலை செய்யும். இதை பத்தி இன்னும் தெளிவா தெரியணும்னா வெல்னஸ் கோச் ஷீலா வந்துட்டு இந்த எப்படி வேலை செய்யுது, இந்த ஃபைபர் எப்படி வேலை செய்யுது, ப்ரோபயோட்டிக் எப்படி வேலை செய்யுதுன்னு டீட்டெயிலா ஒரு 5 நிமிஷம் ஷார்ட் வீடியோ செய்து போட்டிருக்காங்க குரூப்ல வெல்னஸ் கோச் ஷீலா. ஓகே, அந்த யூடியூப் சேனல்ல போய் இந்த ப்ரோடக்டோட டீட்டெயிலை பத்தி தெரிஞ்சுக்குங்க. பட் இன்னைக்கு நான் எதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அப்ப இந்த ப்ரோபயோட்டிக் எடுக்கும் பொழுது உங்களுக்கு ப்ரோபயோட்டிக்கும் ஃபைபரும் சேர்த்து எடுக்கும் பொழுது மலச்சிக்கல் பிரச்சனை சால்வ், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமுக்கும் ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு வயிற்றுல புண்ணு ஆத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை அடிக்கடி இந்த இரிட்டபிள் பைல் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க, ஐஆர்பின்னு சொல்லுவாங்க, ஐபிஆர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா ஆக்கி விட்டுரும். ஓகேங்களா? ஸோ ஆக இதுக்கெல்லாம் இந்த ஃபைபரும் ப்ரோபயோட்டிக் நல்லா வேலை செய்யுது. அப்படி குடல் பிரச்சனை உள்ளவங்க தயவு செய்து ஒரு பேக்கெட் இந்த ப்ரோபயோட்டிக் மிக்ஸ் ப்ரோபயோட்டிக்கையும் இன்னொன்று பேக்கெட் மிக்ஸ் ஃபைபரும் வாங்கி சாப்பிடுங்க. ஒரு மாசத்துல யோர் ப்ராப்ளம் சால்வ். உங்களோட குடல் சுத்தமாயிரும், நல்லா இருப்பீங்க. ஓகே, நிறைய சீக்குகள் இருந்து விடுபடலாம். 70% ஆஃப் யோர் செரோட்டோனின்னா இஸ் மேட் இன் யோர் கட். உங்களுடைய மூட் பாருங்க, வாட்ஸ் கோயிங் ஆன் இன் யோர் கட் இஸ் கோயிங் டு இஃபெக்ட் யோர் மூட். நம்மளுடைய மூட், சில பேர் ஹாப்பியா இருப்போம், கோபமா இருப்போம், கவலையா இருப்போம், ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உங்க வயிறுக்கும் உங்களுடைய மூடுக்கும் உங்களோட பிரெயினுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஓகே, வயிறு சுத்தம் இல்ல, டாய்லெட் சரியா போகலன்னா உங்களுடைய மூடை டிஸ்டர்ப் பண்ணும், உங்களுக்கு டிப்ரெஷன் உண்டாகும், தூக்கம் சரியாக வராது, கோபங்கள் கூட வரும், உங்களுடைய மூட் மாறும். நல்லா டாய்லெட் போய் சுத்தமா இருந்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க. ஓகே, உங்களுக்கு சந்தோஷமான ஒரு உங்களுக்கு அந்த சுரக்க ஆரம்பிச்சிடும் உங்களுடைய அந்த சுரப்பிகள்லாம். சரிங்களா? ஸோ கனெக்ஷன், வயிறுக்கும் பிரெயினுக்கும் கனெக்ஷன் இருக்குங்க, வயிறுக்கும் முகத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. சரிங்களா? எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் ஒரு பல வருடங்களுக்கு முன் 10 வருஷம் முன்னாடி ஒரு மலாய்க்காரவங்களை பார்த்தோம், நானும் ஷீலாவும். அவங்க ரொம்ப பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருந்தாங்க, மூஞ்சியே அப்படி சுழிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இருந்தாங்க. அவங்களை கேட்டப்ப இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு, ஆமா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, ஒரு வாரத்துக்கு ஒரு தான் டாய்லெட் போவோம், அது கூட ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. அப்ப நம்ம எம்ஏ ஃபைபர் கொடுத்தா அவங்களுக்கு நல்லா போனுச்சு. இன்னொரு ஃபேமிலி அதே மாதிரி, ஒரு டீச்சர் ஒய்ஃப், அவங்க ஃபேமிலியில எல்லாமே இதே ப்ராப்ளம், டாய்லெட் ப்ராப்ளம். we gave this one, solve the problem. ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய பேருக்கு உதவி செய்ய முடியும். நீங்க டாக்டர் இல்ல, ஆனா நீங்க வெல்னஸ் கன்சல்டன்ட். ஓரளவு நம்ம உடம்பு எப்படி இயங்குன்னு தெரியுது. யூ கேன் ஹெல்ப் மெனி பீப்புள். ஓகே, அதான் நான் கேட்டுக்கிறேன். இப்ப நீங்க வந்திருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய அம்மா அப்பா, உங்க பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உங்களுடைய நேபர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. யூ மஸ்ட் ஹெல்ப் பீப்புள். பிகாஸ் இந்த பிசினஸ் பணம் சம்பாதிக்கிறது 2வது விஷயங்க. பணம் வரணும்னா இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதாங்க பணம் வரும், சும்மா பணம் வராது. அவங்க ஹெல்த் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வரும். அவங்க ஹெல்த் அவங்களுக்கு திரும்பி வந்துச்சுன்னா அவங்க மேல நம்பிக்கை வரும். ஓகே, இங்க பாருங்க, அந்த ஈரல் எவ்வளவு முக்கியம் பாருங்க. லிவர் ஃபங்க்ஷன் முதல்ல சொன்னாங்க பாத்தீங்களா? ரிமூவ்ஸ் பொட்டன்ஷியல் டாக்ஸிக் பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் தி certain மெடிகேஷன்ஸ். மருந்துனால வரக்கூடிய டாக்ஸினை ரிமூவ் பண்ணுது. பிரிவென்ஷன் ஷார்டேஜ் ஆஃப் நியூட்ரிஷன் பை ஸ்டோரிங் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அண்ட் சுகர். ஓகே, ப்ரொடியூசஸ் மோஸ்ட் ஆஃப் தி ப்ரோட்டீன்ஸ் நீடட் பை தி பாடி. உங்களுக்கு புரோட்டீன் உருவாக்குறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது? ஈரல். ஓகே, ஸோ மருந்து வகைகள் உங்களுடைய ஹெல்ப் டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகே, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் யுவர் பாடி ஃபைட் இன்ஃபெக்ஷன்ஸ். உங்களோட ரிமூவிங் பாக்டீரியா ஃப்ரம் த பிளட். உங்க ரத்தத்தில் உள்ள பாக்டீரியா ரிமூவ் பண்ணுது. ரைட், ப்ரொடியூசஸ் பைல்ஸ், a compound needed to digest fat, to absorb vitamin A, D, E, K. அப்ப பாருங்க, இந்த எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் நடக்குது பாருங்க. மெட்டபாலைசஸ் or break down nutrients from food to produce energy and when needed. ஸோ முதல்ல நீங்க பாத்தீங்க, அந்த ஈரல் மூலியமாக தான் நம்மளுக்கு அந்த பாயில், அந்த பித்த பையிலிருந்து அந்த ஜூஸ் வெளியாகி அது போய் சாப்பாடை கரைக்குது. ஸோ ஈரல் வெரி இம்பார்ட்டன்ட். ஈரல் பழுதா வந்துச்சுன்னா ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் ஏ இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா அதிகமான கொழுப்பு சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுடைய லிவர் டேமேஜ் ஆயிரும். உங்க பாருங்க, டேமேஜ் ஆன லிவர் எப்படி இருக்குது, ஹெல்த்தி லிவர் எப்படி இருக்கு, அந்த படத்தை நீங்க பாருங்க. அப்ப உங்க லிவர் ஹெல்த்தியா இருக்கணும்னா நம்ம எம்ஏ என்ன ப்ராடக்ட் இருக்குங்க? I've recommended many friends, milk thistle and dandelion roots. ஓகே, dandelion plus, milk thistle and dandelion plus. இது ரொம்ப அருமையான ப்ராடக்ட். நிறைய பேருக்கு நான் கொடுத்து அவங்க ரொம்ப திருப்தியா இருக்கு, தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 தான் எடுக்கணும், காலையில 1 சாயந்தரம் 1. அங்க பாருங்க, அவங்க அந்த ஆக்சுவலி
இட்ஸ் ஃப்ரம் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஆல்சோ மஞ்சள் சேர்த்துருக்குறாங்க. ரொம்ப அருமையான ப்ராடக்ட் நம்ம சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. தைரியமாக நீங்க எடுக்கலாங்க. வெளியே எந்த ப்ராடக்டும் வந்து எப்படி செஞ்சாங்க தெரியாது. நம்ம கிட்ட சயின்டிஸ்ட் இருக்காங்க, 100 சயின்டிஸ்ட், பேக்கப் பை சயின்டிஸ்ட், ரிசர்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, யூனிவர்சிட்டி பேப்பர்ஸ் ரிசர்ச் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஸோ தைரியமாக தாராளமாக நீங்க எடுக்கலாம். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்க லிவருக்கு. ஸோ நிறைய பேருக்கு லிவர் பாதிக்கப்படுது. மஞ்சக்காமல நோயெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? லிவர் பாதிக்கப்படுறதுனால. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா வாட் டேமேஜஸ் லிவர். ஏன் லிவர் கெட்டு போகுது? காஃபி, எனர்ஜி ட்ரிங்க்ஸ். சில பேர் பாத்தீங்கன்னா அந்த பாட்டில் ட்ரிங்க்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கெஃபின், அதாவது காஃபி குடிக்கலாம். அதாவது எதுவுமே வந்து ஒரு மாடரேட்டா இருக்கணும். எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு, காலையில பசியானோட காஃபி, 11 மணிக்கு ஒரு காஃபி, லஞ்ச் எடுத்தோன்னு ஒரு காஃபி, ஈவினிங்ல 4 மணிக்கு ஒரு காஃபி, ராத்திரி டின்னர் முடிச்சோன்னு ஒரு காஃபி, 5 காஃபி 6 காஃபி உள்ளுக்கு போடுச்சுன்னா ஏங்க உங்களுக்கு லிவர் பழுதாவாது? ஏங்க உங்க கிட்னி பழுதாவாது? பிகாஸ் எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதே மாதிரி ஆல்கஹால், இன்னைக்கு ஆல்கஹால் அதிக அளவுக்கு மீறி எடுத்த அப்படின்னு சொன்னாலும் அவங்களுடைய லிவர் டேமேஜ் ஆகும். எக்ஸசிவ் ஒர்க் லோட், அதிகமா வேலை பழு இருந்தாலும் அவங்களுடைய லிவர் பழுதாகும். ஸ்மோக்கிங், நிறைய பேருக்கு தெரியும் ஸ்மோக்கிங் பண்றதுனால நுரையீரல் பழுதா போகுது, ஈரல் பழுதா போகுது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஊதிக்கிறேன் 2 அடிச்சு ஓடியாராங்க. இன்னைக்கு என்ன பண்றது? அவங்க ஹெல்த் அவங்க தான் டேக் கேர் பண்ண முடியும், நம்ம சொல்லதான் முடியும். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஓடிசி மெடிசன்ஸ், நிறைய மெடிசன்னால ஈரல் பழுதா போகுது. ஸ்ட்ரெஸ்னால ஈரல் பழுதா போகுது. ப்ராசஸ் ஃபுட், சுகர் அண்ட் ஒயிட் ஃப்ளவர் ப்ராடக்ட்ஸ். இன்னைக்கு வெளியே போனா என்ன ஈஸியா கிடைக்குது உங்களுக்கு? இன்னைக்கு கேஎஃப்சி, மெக்டானல், ஓகே, ட்ரிங்க்ஸ், சுகர், எல்லாத்துலயும் சுகர், எல்லாத்துலயும் ஒயிட் ஃப்ளவர். இன்னைக்கு வந்து ரொத்திச்சானை, மேகி கோரிங், மீ கோரிங், இதெல்லாம் மாவு. ஸோ அதிகமா எடுக்கும்போது என்ன ஆகுதுங்க? ஈரல் பழுதாகுது. ஓகே, அலர்ஜிஸ் ஃப்ரம் த ஃபுட், ஓகே, புவர் நியூட்ரிஷன், இதனாலேயே ஈரல் பழுதாகுது. என்வாயரன்மெண்டல் டாக்ஸின்ஸ், ஹெவி மெட்டல்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ். இன்னைக்கு சமைக்கிற சைவர்லாம் பாய்சன். இன்னைக்கு நிறைய உரங்கள் போடுறாங்க, அதெல்லாம் அந்த சைவர்ல வருது. ஸோ நம்மளோட வந்து வைட்டமின்ஸ் எல்லாம் ஆர்கானிக், எந்த ஒரு ரசாயனமும் கலக்கல. அப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கணும்? லீவர் இஸ் another important part of the digestive system. குடல் மட்டும் கிடையாது. சரிங்களா? alright, so அடுத்தது பாத்தீங்கன்னா how to ensure healthy liver. The exclusive Neutralite formula is the natural herbal supplement for better liver health, which offers the support your liver needs to perform optimally. உங்களுடைய liver maximum அழகா வேலை செய்யணும்னா என்ன தேவைங்க? நம்மளுடைய milk thistle தேவை. It contains a unique blend of 3 herbs, milk thistle, dandelion root and turmeric, which are proven to support your liver health. Okay, so தாராளமா எடுக்கலாம். இப்ப நாங்களாம் எங்க வயசுக்கு இப்ப எனக்கு almost going to be 60. I already started to take, and my wife Sheila also started to take, because actually 40-50 லாம் we can start to take, no problem, because வயசாக ஆக நம்மளுடைய லிவர் டேமேஜ் ஆயிரும். சரிங்களா? ஆல்ரைட், அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா கேஸ்ட்ரிக். ரொம்ப பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாங்க, நிறைய பேருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு. இந்த கேஸ்ட்ரிக் கவனிக்கலன்னா அல்சர் ஆகும். அல்சர் என்ன ஆகும்? போயிட்டு கேன்சரை உருவாக்கிறோம். ஓகேங்களா? ஸோ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னால என்னென்ன சிம்டம்ஸ் நீங்க பாருங்க. சில பேருக்கு அடிக்கடி வாந்தி, வயிறு வலி, வயிறு உப்புசம், அங்கின் மாதிரி, அப்டாமினல் பெயின், வயிறு வலி, சாப்பிட சில பேருக்கு சாப்பாடு appetite இருக்காது, பேர்னிங் ஃபீலிங், வயிறு எரியும், நெஞ்சு எரிச்சல் இருக்கும். கேஸ்ட்ரிக் உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சு குழாய் எரிச்சலா இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கேஸ்ட்ரிக் ஜூஸ் அதிகமாகி. ஏன் இந்த மாதிரி அதிகமா கேஸ்ட்ரிக் ஜூஸ் வருது? ஆக்சுவலி அந்த வயிற்றுலயே வந்து அசிட் ஹைட்ரோகுளோரிக் வெளியாகுது நிறைய. அந்த அசிடை தவிர நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அதிகமான அசிடிக் ஃபுட். அப்புறம் நான் காமிக்கிறேன் என்ன அசிடிக் ஃபுட், என்ன அல்கலைன் ஃபுட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்ப நீங்க பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க. ஸோ அப்ப இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் பெஸ்ட் என்ன? ஆஃப்கோர்ஸ் அந்த ஃபைபரும் ப்ரோபயோட்டிக்கும் கண்டிப்பா போட்டாகணும். அதோட சேர்த்து நீங்க இதை எடுத்தாகணும். ஓகே, ஃபைபரும் ப்ரோபயோட்டிக்கும் போட்டுட்டு ஆல் பிளான்ட் புரோட்டீன் எடுக்கணும். குறைஞ்சது 2 ஸ்கூப், காலையில ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளை ஆல் பிளான்ட் புரோட்டீன். முடிஞ்சா நீங்க ஸ்மூதி செஞ்சு குடிக்கலாம். 2 ஸ்கூப் புரோட்டீன் போட்டு ஒரு வாழைப்பழத்தை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிச்சு குடிச்சு பாருங்க, அப்படிதான் இருக்கும். அல்லது ஒரு ஆப்பிள் பழத்தை போட்டு அடிச்சு ஒரு ஸ்மூதி குடிங்க. வெரி குட். கால்சியம் மெக்னீசியம் 2-3 வாட்டி உங்களுடைய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் will be solved within 1 to 3 months. I've given many people. ஓகே, ஸோ நம்மளோட கேஸ்ட்ரிக் கால்சியம் மெக்னீசியம் நீங்க வந்து ஒரு எலுமிச்சங்காயை வெட்டிட்டு அதை சாரில் போட்டு நுணுக்கி போட்டீங்கன்னா அந்த புளிப்பு தன்மை எடுத்துரும், நியூட்ரலைஸ் பண்ணிடும். முதல்ல சொன்னாங்க பாத்தீங்களா அவங்க, உங்களுடைய அந்த ஜூஸ் வந்துட்டு போய் நியூட்ரலைஸ் பண்ணது இல்லையா, பேங்க்ரஸ் ஜூஸ் போய் நியூட்ரலைஸ் பண்ணது இல்லையா அசிடி லெவல, அந்த மாதிரி இந்த கால்சியம் மெக்னீசியம் போய் நியூட்ரலைஸ் ஆக்கிரும். ஸோ கேஸ்ட்ரிக் ரொம்ப அதிகமா அந்த அசிடிக் ஜூஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். புரோட்டீன், கால்மேக்டி, ப்ரோபயோட்டிக் அண்ட் ஃபைபர் 4 must go in together. And additionally I want to recommend one product, apple cider vinegar. This one is not sold in MV Neutralite கிடையாது. இது வெளியே நீங்க பார்மசியில வாங்கலாம், ஆர்கானிக் ஷாப்ல நீங்க வாங்கலாம்.
இதுல வந்து பாருங்க இந்த ஆப்பிள் சைடர் வினிகர்ல 19 ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இம்ப்ரூவ் யுவர் டைஜஷன்ஸ், லோவர் பிளட் சுகர் லெவல்ஸ், இம்ப்ரூவ் யுவர் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, ஹெல்ப்ஸ் யூ டு லூஸ் வெயிட், இம்ப்ரூவ் யுவர் ஹேர் ஹெல்த், anti-aging properties. Okay, I am taking, in our house we are taking this apple cider vinegar. I am having it here. So இதை வந்து ரொம்ப எடுக்கக்கூடாது. ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு ஒரு 2 அல்லது 3 டீஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு இதை ஊற்றிட்டு 2 டீஸ்பூன் 2-3 டீஸ்பூன் ஊற்றிட்டு தேனை ஊற்றி கலந்து நம்ம குடிக்கிறது நல்லது. கொஞ்சம் கொஞ்சமாக சீப் பண்ணிக்கலாம். அந்த நெஞ்சு எரிச்சல், கொலை எரிச்சல் சொல்லுவாங்க, கொலை எரிச்சல்னுவாங்க. இந்த நெஞ்சு எரிச்சல்லாம் நல்லா போயிடும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சால்வ். இட் கில்ஸ் பாக்டீரியா, ஈவன் டிக்ரீசஸ் த கேன்சர் ரிஸ்க். நிறைய விஷயம் செய்து பாருங்க. ஸோ இது வந்து ஏன் நான் ஜெனரலா ரெக்கமெண்ட் பண்றேன்னா, நம்ம ப்ராடக்ட் மட்டும் இல்லை, நம்ம என்ன சாப்பிட்டா நம்ம குடலுக்கு நல்லது. இளநீர் குடலுக்கு நல்லது, பாலி குடலுக்கு நல்லது. ஓகே, அது மட்டும் இல்லை, நம்மள என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடுன்றதை நீங்க பார்க்கலாம். அதுக்கு பிறகு நான் காமிக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கால் பிளாடர் ஹெல்த். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்மள அதிகமான ஃபேட் சாப்பாடு சாப்பிட்றதுனால இந்த கால் பிளாடர் வந்து ஈரலுக்கு அடியில இருக்குது. அங்க வந்து இந்த கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் உருவாயிருது. அப்ப ஏன் கால் பிளாடர் ஸ்டோன் உருவாகுதுன்னா, அதிகமான இறைச்சி வகைகள், எப்ப பார்த்தாலும் கோழி, எப்ப பார்த்தாலும் ஆட்டிறைச்சி, நண்டு, மீன், சொத்தம் இல்லைன்னா சாப்பிடவே முடியாது அவங்களுக்கு. சில வீட்டுல போனா பொரிச்சு தள்ளுவாங்க. ஓகே, அன்னாடு கோழி பொரியல், அன்னாடு மீன் பொரியல், எண்ணெய் பொரிக்கிறது வேற எண்ணெய், இதுல வேற கொழுப்பு வேற அதிகமா இருக்கா, போய் அட்டாக் த கால் பிளாடர். ரைட். ஸோ மூவ் அசிடிக் ஃபுட், KFC, மெக்டானல், பொரிச்ச ஜாமா இதை அடிக்கடி சாப்பிடும் பொழுது இந்த கால் பிளாடர் ஸ்டோன் உருவாயிரும். ஸோ கால் பிளாடர் ஸ்டோன் உருவானா பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா. அந்த கால் பிளாடர் சின்னோண்டு கால் பிளாடர், அந்த பித்த பை உள்ளுக்கு கல் உருவாகணும்னா அப்புறம் என்ன செய்வாங்க டாக்டர்ஸ், என்ன சொல்லுவாங்க போடனே, ஓ வெரி சாரி, நிறைய கல் உருவாயிருச்சு உள்ளுக்கு உங்களுக்கு பித்தப்பையில, இந்த பித்தப்பையை வெட்டி வீசிடுவோம். ஆக்சுவலி நீங்க பித்தப்பையை வீசாம தவிர்க்க முடியும், அந்த கல்லை வெளியாக்க முடியும், வாய்ப்பு இருக்கு, வழி இருக்கு. அந்த மாதிரி ப்ராப்ளம்ல என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன், நேச்சுரலா வெளியாக்க முடியும். ஆனா பெரும்பாலும் ஹாஸ்பிட்டல் போனா என்ன செய்வாங்க, they will remove your gall bladder. உங்க கால் பிளாடர் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ண முடியாது. வயராக உங்க உடம்பே பிரச்சனை கொடுக்கும். கடைசி வரைக்கும் நீங்க சஃபர் பண்ணுவீங்க பிகாஸ் ஆஃப் த கால் பிளாடர் ரிமூவல். ஸோ அதை தவிர்க்கணும்னா டேக் லெசித்தின் இ, ஒமேகா 3, CH பேலன்ஸ். இது 3 வந்துங்க எக்ஸஸ் ஃபேட், நம்மளுக்கு தேவையில்லாத கெட்ட கொலஸ்ட்ரால் கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு இது 3 வேலை செய்யுங்க. நாளா ஒமேகா 3 2-3 வாட்டி எடுக்கிறேன். ஏன்னா ஐம் பர்சனலி ஐம் டேக்கிங் 2-3 வாட்டி. சிலர் பயப்படுவாங்க, சார் 1 போதுமே சார், ஒரு நாளைக்கு பாட்டில் 1 போட்டிருக்கு, ஹெல்த்தி பர்சன், கொலஸ்ட்ரால் கூட இருக்கா, 1-3 வாட்டி எடுங்க, 2-3 வாட்டி எடுங்க. யூ கேன் மெயின்டைன் யோர் கொலஸ்ட்ரால், ஐ டெல் யூ. லெசித்தின் இ 1-3 வாட்டி போடுங்க. ஓகே, போய் கஸ்டமர் கிட்ட ஒரு வாரத்துல 1 சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு 1 சாப்பிடுங்க. இட்ஸ் நாட் கோயிங் டு வொர்க். சம்டைம் ரொம்ப பேருங்க ப்ராடக்ட் விற்கிறாங்க, கஸ்டமருக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு குறைவா ரெக்கமெண்ட் பண்றது. இட்ஸ் நாட் கோயிங் டு வொர்க். டோன்ட் ரெக்கமெண்ட் லைக் தட். ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்க, வெரி இம்பார்ட்டன்ட், ஹை ஃபைபர் ஃபுட்ஸ். அப்போ உங்களுக்கு ஃபைபர் எதுல அதிகமா கிடைக்குது? சரி, நீங்க சொல்றீங்க ஓகேங்க, நீங்க MBA உள்ள ஃபைபர்லாம் எக்ஸ்பென்சிவ், வா 150 வெள்ளிக்கிட்ட வருதுங்க, ஒரு மாசத்துக்கு நான் சாப்பிடணுமாங்க 150 வெள்ளி, ஒரு நாளைக்கு 5 வெள்ளிக்கிட்ட வருதுங்க அப்படின்னீங்கன்னா, டோன்ட் வரி, கோ அண்ட் பை அவகேடோ. அவகேடோ ஒன்று என்னங்க, ஒரு பழம் 8 வெள்ளி. ஸ்பிளிட் பீஸ், லென்டில்ஸ், artichoke, blackberries, peas, raspberries, coconut, யங் கோகோனட், இளநீர் ரொம்ப நல்லதுங்க வயிற்றுக்கு. ஓகே, அந்த வழுக்க ரொம்ப நல்லதுங்க. ப்ரோக்கோலி, பிரசல் ஸ்ப்ரவுட்ஸ், ஓட்ஸ், இதெல்லாம் வெரி குட் ஃபார் யோர் ஸ்டமக். ஓகே, இதெல்லாம் நீங்க சாப்பிடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபுட் நம்ம விரும்பி சாப்பிடுறது என்னங்க, மோன் அசிடிக் ஃபுட். என்ன அசிடிக் ஃபுட்? இறைச்சி வகைகள், ஐஸ்கிரீம், கேன் ஃப்ரூட்ஸ், பேக்கன், பீனட்ஸ், ஐஸ் மில்க், டியூனா ஃபிஷ், கார்ன், சுகர், வினிகர், கார்ன் சிரப், சீரியல்ஸ். காலையில் சின்ன சீரியல்ஸ், என்ன சீரியல்ஸ்? கார்ன்ஃபிளேக்ஸ். ஓகே, அண்ட் தென் மயோனிஸ். என்னத்த சாலட் செஞ்சாலும் மயோனிஸ் போட்டீங்கன்னா ஸ்பாயில் த ஹோல் திங். டோன்ட் புட் மயோனிஸ். ஒரு லெமன் எடுத்து புளிஞ்சு விடுங்க, ஒரு ஆலிவ் ஆயில் லேசா ஊற்றி சாப்பிடுங்க, வெரி குட். மில்க், மஸ்டர்ட், சார்டின்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ், கெச்சப், இதெல்லாம் வந்து அசிடிக் ஃபுட்ங்க. இட்ஸ் வெரி பேட் ஃபார் யுவர் ஸ்டமக். ஓகே, யூ வாண்ட் a better stomach, நல்ல ஆல்கலைன் ஃபுட் சாப்பிடணும்னா டேக் அல்ஃபால்ஃபா, செலரி, barley grass, peppers, beet greens, broccoli, cabbage, mustard greens. ஓகே, இதெல்லாம் இந்த மாதிரி பச்சை காய்கறிகளும் பழங்களும் முடிஞ்ச அளவு அதிகமாக நீங்க சாப்பிடும் பொழுது உங்களுடைய குடல் நல்லா இருக்கும், நல்லா இயங்குங்க. ஸோ அப்போ அசிடிக் ஃபுட்டை நீங்க எடுக்கிறத தவிர்க்கணும். ஓகே, ஸோ நீங்க உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கு. உங்க குடல் அழகா இருக்கணுமா, நீங்க ஹெல்த்தியா இருக்கணுமா, உங்க இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணுமா, எல்லா நோய்கள்ல இருந்து விடுபடணுமா. ஓகே, இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு சாப்பாடு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நீங்க நினைச்சு பார்த்து சாப்பிடணும். பிகாஸ் யூ ஆல் ஹெல்த் கன்சல்டன்ட், வெல்னஸ் கன்சல்டன்ட், நீங்க வந்திருக்கீங்கன்னாங்க எல்லாருமே MBA ABOs, ஆக்டிவ் ABOs.
all of you are interested and staying until more than 1 hour na, you really care about your health. And also நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் ஆர்வமா இருக்கீங்களா இல்லையா? Okay, so to me, myself and Sheila, நாங்க இந்த பிசினஸ்ல more than 20 years, எங்களோட மெயின் எய்ம் என்ன? எல்லாரும் ஹெல்த்தியா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா வாழணும், எல்லாரும் கை நிறைய பணம் சம்பாதிக்கணும். சந்தோஷம் முக்கியம், ஆரோக்கியம் முக்கியம், பணமும் முக்கியங்க. ஸோ சந்தோஷத்தை கொடுக்கணும்னா இந்த பிசினஸ்ல நிறைய பேருக்கு நீங்க ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கணும்னு நியூட்ரிஷன் மூலியமா ஹெல்ப் பண்ணீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு பி தி வின்னர். மணி வில் கம் பேக் டு யூ, மணி வில் கம் அண்ட் அது காசு உங்களை தேடி வருங்க. ஐ டெல் யூ, இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்துங்க நல்லா ஆனவங்க திருப்பி தேடி வராங்க. அவங்க 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வராங்க, சார் இவருக்கு இந்த பிரச்சனை என்ன சார் கொடுக்கலாம், என்ன சாப்பாடு கொடுக்க கூடாது, என்ன கொடுக்கணும். ஸோ யூ பிகம் அ கன்சல்டன்ட், யூ பிகம் அ வெல்னஸ் கோச். ஸோ யூ கேன் ஹெல்ப் மெனி பீப்புள். ஒன்னு உங்க குடும்பத்தை காப்பாத்துங்க, ஒண்ணு நீங்க உங்களை காப்பாத்துங்க, உங்க குடும்பத்தை காப்பாத்துங்க. சோ ரொம்ப பேர் என்னன்னா நம்ம தமிழாளுங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு வந்து I can't remember what is the exact word, அச்சே திரச்சியோ என்ன சொல்றாங்க. இன்னைக்கு எல்லாம் போய் ஓடி எங்க நகை வாங்க போறாங்க. கோல்ட் நகை வாங்கி சேர்த்துட்டா இன்னைக்கு இந்த டேட்ல 14ஆம் தேதி கோல்டா வந்து குமியுமா. சோ இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரியை நம்புறோம். அதை நம்புறதுனால நம்மளும் கோலை வாங்கி குமிக்கணும்னு நினைக்கிறோம். எத்தனை பேரு நம்ம வந்து கோல் வந்து குமிக்கிறதுக்கு பதில் நான் ஹெல்த்தியா இருக்கணும், நான் நூடுலி வாழணும், நான் நிறைய பேர் உதவி செய்யணும், நான் இன்னும் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப பேர் நம்மளுடைய மக்கள் வந்து கோல் வாங்கணும், நகை நட்டுகள் நிறைய வாங்கி வைக்கணும், நல்ல கார் வாங்கி ஓடணும், பெரிய காரு, பெரிய டிவி வாங்கி போடணும், சரிங்களா, பெரிய வீடு வாங்கணும். ஆனா இந்த வீடை யாரும் கவனிக்கிறது இல்லை. திஸ் இம்பார்ட்டன்ட் ஹவுஸ். கடவுள் எப்படி படைச்சிருக்கிறார், நம்மளுடைய ஆர்கன் எப்படி இயங்குது பாத்தீங்கல்ல. இப்படி அருமையா இயங்கக்கூடிய இந்த ஆர்கன்ஸ் எப்படி நம்ம பாதுகாக்கணும். Give priority for your health. நானும் வைஃபும் minimum 500 to 1000 ringgit we are spending for the nutrition. We are doing the exercise. We take a good sleep. Okay. We avoid stressful life. We want to be happy always. We want to help more people. Okay. Keep in the right environment. இந்த business நல்லா build பண்ணுங்க. All your financial problem will be solved. I tell you, I guarantee you. Okay. You can take care of your health. நீங்க எந்த business வேணாலும் பண்ணலாங்க, எத்தனை பிசினஸ் வேணாலும் பண்ணலாங்க. ஐ டெல் யூ, இந்த பிசினஸ் மாதிரி வராதுங்க. பிகாஸ் இட்ஸ் a package of life, talks about your health. When you help other people, you are going to be better. Okay, so it's really good. It's a very good package in MBA business. So வந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இன்னைக்கு வந்தவங்க அத்தனை பேரும் நன்மை அடைஞ்சிருப்பீங்க. ஸோ அந்த யூடியூப் லிங்க் நீங்க பார்த்ததுலேயே நிறைய விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த யூடியூப் லிங்க் நான் ஷேர் பண்றேன். கொஞ்சம் டைம் எடுத்து பிஸின்னு ஓட்டாம பிஸின்னு நம்மளே வாழ்க்கையை ஏமாத்தி கொள்ளாம இந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஒதுக்கி வந்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில வெற்றி அடைவீங்க. ரொம்ப பேர் பிஸின்னு அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. என்னத்தங்க பிஸி? வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லைங்க, கையில பணம் இல்லைங்க, ஹெல்த் இல்லைங்க. பிஸின்னு சொல்லி என்னங்க கண்டோம். ஓகே, பிஸின்னு சொல்லிட்டு கத்துக்க தயாரா இல்ல. 1 மணி நேரம் ஒதுக்கி இந்த மாதிரி வந்தீங்களா, உண்மையிலே உங்களை பாராட்டுறேன். ஃபேண்டாஸ்டிக். அடுத்த மீட்டிங் ஆளுக்கு 2 பேரை கூட்டிட்டு வாங்க, ஆளுக்கு 3 பேரை கூட்டு வாங்க. ஃப்ரீயா பேசுறோம், ஃப்ரீயா நல்ல விஷயத்த சொல்றோம். இன்னைக்கு வெளியே வந்து ஒரு டாக் போட்டா 50 வெள்ளி 100 வெள்ளி. அன்னைக்கு ஷீலா ஒரு ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணாங்க. ஒரு டாக்டர்ஸ் அமெரிக்கால இருந்து பேசுறாரு. 300 வெள்ளி கட்டி ஜாயின் பண்றாங்க. ஆன்லைன்ல 300 வெள்ளி கட்டினாதான் நீங்க அந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்ண முடியும். ஸோ த டாக்டர் இஸ் டாக்கிங் ஃப்ரம் அமெரிக்கா. ஸோ ஹியர் ப்ரோக்ராம் இஸ் கோயிங் இன் ஃப்ரீ. ஸோ அந்த ஃப்ரீ ப்ரோக்ராம் நம்ம அட்டென்ட் பண்ணா ரொம்ப ரூகி பாருங்க. ஸோ எனிவே ஐவ் டேக்கன் லாட் ஆஃப் டைம். ஸோ இட்ஸ் ரியலி வர்த். நீங்க ஜாயின் பண்ண நிறைய விஷயம் கத்திருப்பீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ நம்ம அடுத்தடுத்த மீட்டிங்ல நம்ம சந்திப்போம். கண்டிப்பாக நீங்க அடுத்த மீட்டிங்ல இன்னும் நிறைய விஷயம் கத்துக்கலாம். வர மீட்டிங்ல தொடர்ந்து ஜாயின் பண்ணுங்க. நிறைய நண்பர்களை கூட்டிகிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.